கொடுப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமேன். தீர்க்கதரிசி அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது ஒரு ஒரு லேடி வர்றாங்க. அவங்க தூரத்தில் வந்துட்டுருக்காங்க. அப்போது தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு வேலைக்காரன் உன்னை பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த இதுக்கு முன்னாடி இவங்களை வச்சு பார்த்த, இவங்களை விசாரித்த இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ இருந்தால், இந்த மாதிரி ஒரு மகளை குறித்து அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக யார் வர்றா அப்படின்னா, யாரை குறித்து பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த சிஸ்டர் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. உடனே அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் சொல்லுகிறாரு, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்கல்ல, கரெக்டாக அவங்க இந்நேரத்தில் ஏதோ நமக்கு முன்னாடி நின்றுருக்காங்க. இவங்க தான் அவங்க நீங்கள் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இந்த பஞ்சகாலம் வருது, நீ எங்கேயாவது போய் சஞ்சரின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு அவ மகா கனம் பொருந்திய ஸ்திரீ. அப்படின்னா ஒரு உலகத்தில் பஞ்சம் வரும்போது யார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னா, ஏழைகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஆனால் வசதி உள்ளவர்கள் அவ்வளோ பாதிக்கப்பட மாட்டாங்க. இப்போ இந்த கொரோனாவிலே பாருங்களேன், யார் ரொம்ப பாதிக்கப்பட்டா அப்படின்னு சொன்னால், இந்த அதிகமாய் பாதிக்கப்பட்டது கஷ்டப்படுறவங்க, ஏழைகள், பணத்தை சேர்த்து வச்சுக்காதவங்க, அதே போல் வேலைக்கு போனால் சம்பளம் அன்னாட கூலி, இவங்க தான் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனால் கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இருக்கிற பணத்தை வீட்டில் அப்படியே செலவு பண்ணிட்டு நிறைய பேர் ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அது கஷ்டம் தெரியல. அப்போது இந்த இடத்துல இந்த ஸ்திரீ மகா கனம் பொருந்திய ஸ்திரீ. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் தேசத்தில் பஞ்சத்தை கொடுக்க போகிறாரு, நீ எங்கேயாவது போய் சஞ்சரின்னு சொன்ன உடனே மொத்தத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய சொத்து, தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, தீர்க்கதரிசி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்போ ஊரை விட்டு போயிட்டு பஞ்சம் முடிஞ்சிருச்சு, திரும்பி ரிட்டர்ன் வர்றாங்க. ரிட்டர்ன் தன்னுடைய நிலத்தை பார்த்தா, நிலத்தை இன்னொருத்தருக்கு வேலியை போட்டு வச்சிருக்கிறாரு. நீ சௌரியத்துக்கு நீ வெளியூர் போன, உனக்கு எங்கே பத்திரத்தை எடுத்துட்டு வா, உன்னுடையதுன்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது, நீ இத்தனை வருஷம் இங்கே விட்டுட்டு போயிட்டு திரும்பி இப்போ உன்னுடைய சொத்துன்னு சொன்னால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலங்களையும் அவருடைய பொருட்களையும் எல்லாருமே அபகரித்து வச்சுருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அந்த ஸ்திரீ தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி நான் கீழ்ப்படிஞ்சல, நீங்கள் சொன்னதுனால தானே நான் போனேன் அப்படின்னலாம் எதுவுமே அவங்க சொல்லலை. கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஸ்திரீ நிற்கிறாங்க. இதான் இப்போ தான் அவங்க நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி ராஜா ஒரு பெரிய கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, அவங்களுக்கு ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு, எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுப்பதற்கு, அப்போது தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்ம இன்னைக்கு தியாகம் பண்ணுவோம், நம்ம இன்னைக்கு முழங்கால் படியிடுவோம், நம்ம இன்னைக்கு சில காரியத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுப்போம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகும்போது, நம்ம ரொம்ப பலனற்று போகும்போது எது உதவி செய்யும்னா இதுதான் உதவி செய்யும். அதான் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இதை சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சோறு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, துணிமணி கொடுத்து, நல்லதை நிறைய சேர்த்து வைப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வேதத்தில் சில காலங்களில் நீங்கள் பலவீனப்படும் போது, சில காலங்களில் நீங்கள் தடுமாறும் போது, ஆண்டவரே எதை வச்சு நீங்கள் என்ன மீட்டெடுப்பீங்க, எதை வச்சு நீங்கள் என்ன தூக்கி எடுப்பீங்கன்னு கேட்டால், ஒரு நாள் எப்படி என்னை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே, எப்படி நீங்கள் என்ன மன்னிச்சிங்க ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளோ பெரிய தீமை பண்ணிட்டேனே, நான் எப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்பேன், நான் இனி தகுதியே இல்லை, என்னை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் கூட ஆண்டவர் எதை நினைக்கிறார் அப்படின்னா, சரி நீ ஒரு நாள் வாழ்ந்தல்ல, ஒரு நாள் விட்டு கொடுத்தல்ல, அதை கொண்டு நமக்கு முன்பாக நிறுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவிக்க பண்ணுகிற ஒரு நீதிபரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, நன்மையை சேர்த்து வைங்க.
நிறைய வந்து ஆண்டவரோட செலவு பண்ணுற நேரத்தை சேர்த்து வைங்க. இது எல்லாம் அதிகமாக இருக்கும்போது, இப்போ ஒரு பக்கத்தில் பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பக்கத்தில் கிருபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் நீங்கள் செஞ்ச தீமை, ஒரு பக்கத்தில் நீங்கள் செஞ்ச நன்மை, இது ரெண்டையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது நீங்கள் செஞ்ச நன்மை ரொம்ப டாப்பில் இருந்து தீமை குறைவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென். ஆனால் நம்ம வந்து நான் தீமை செஞ்சிட்டேனேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் தீமையில் விழுந்துட்டேனேன்னு நினச்சி நீங்கள் வந்து உடஞ்சி போக வேண்டாம். அதற்கு மாறாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா, நன்மை செய்ய 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 என்னிடத்துல இருக்கிற கணக்கு என்ன பண்ண போகுதுன்னா, நன்மைன்ற கணக்கு அதிகமாகும் போது தீமை தன்னை போல என்ன பண்ணுன்னா அது கீழே வந்துட்டே இருக்கும். ஆமென். அப்போது ஒரு பார்கோடு ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பார்கோடு வந்து நீங்கள் செஞ்ச தவறெல்லாம் ஒரு பார்கோடு, இன்னொரு பார்கோடு நீங்கள் செஞ்ச நன்மைன்ற ஒரு பார்கோடு. இந்த ரெண்டும் இருக்குது. இந்த ரெண்டும் வந்து அப்படியே ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போது ஒருத்தர் பார்க்கும்போது எது ரொம்ப ஹையஸ்டாக இருக்குதோ அதுதான் வின்னிங், அதுதான் வெற்றி. அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாரும் எதை சேர்க்க போறோம்னா, நம்ம நன்மை அதிகமாக சேர்க்க போறோம். அல்லேலூயா. நான் இவ்வளவு தீமை செஞ்சதுனால தான் ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாரு, நான் இப்படி இருந்ததுனால தான் ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாரு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இனி இருக்கிற காலத்தில் நான் என்ன செய்ய போறேன்னா, நான் நன்மையே செய்ய போறேன், நிறைய உதவி செய்ய போறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் ஜெபம் பண்ண போறேன். என்னுடைய கணக்கு என்ன பண்ண போகுதுன்னா, எனக்குள்ள கணக்கு நல்ல கணக்கு பெருக போகிறது. நீங்கள் 1 மணி நேரம் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, 1 மணி நேரம் தனியாக ஆண்டவரோட செலவு பண்ணீங்கன்னா, உங்களுடைய ப்ரேயர் கணக்கில் 1 மணி நேரம் இன்னும் என்ன செய்யும்னா அது ஆட் ஆகும். அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக போயிடும். நாளைக்கு ஒரு பலவீனப்படும்போது ஆண்டவர் என்னன்னு பார்ப்பாருன்னா, சரி என் பிள்ளை நிறைய நன்மை செஞ்சுருக்குது, அந்த நன்மையை பார்த்து நம்முடைய தீமைக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, ஆமென், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறவர், நிறைவேற்றுகிறவர், நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து நம்ம பாட போறோம். மலைகளெல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், நீ கலங்காதே, நீ திகையாதே, நிச்சயமாகவே நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். இந்த பாட்டை பாடும்போதே ஆண்டவர் நம்முடைய மலைகளெல்லாம் வழிகளாக்குகிறவர். ஹல்லேலூயா. நமக்கு தகப்பனாய் இருக்கிறவர். சொல்லுங்க கைகளை உயர்த்தி, எனக்கு ஒரு நல்ல தகப்பனாய், எனக்கு ஒரு நல்ல தாயாய், எனக்கு ஒரு நல்ல சகோதரனாய் என்னை வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பார்வையை என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. என்னுடைய பார்வையை இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் வந்து ஒரு கீவேர்டாக கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ அவர் என்ன தேவை, அவர் இப்போ உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு தேற்றரவாளனா தேவையா?
உங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலரா உங்களுக்கு தேவையா? கவுன்சிலிங் கொடுக்குறவரா தேவையா? உங்களுக்கு ஒரு தகப்பனாரா அவர் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு என்ன தேவை? இந்த சூழ்நிலையில உங்களுக்கு யாரா ஆண்டவர் வேணும்? நிச்சயமா சொல்றேன், அந்த சூழ்நிலையில உங்களுக்கு யாரா ஆண்டவர் வேணுமோ அப்படியே இருக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, அவர் சர்வவியாபி. அவர் சர்வவியாபி. அவர் சர்வவியாபி. ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு அவர் யாரா இருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். யாரா இருந்தா இந்த காரியம் உங்களுக்கு அனுகூலமா முடியும். நீங்க அப்படி அவரை தேடுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீங்க இப்படி இருங்க ஆண்டவரே. அந்த நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆகாருக்கு இப்ப வனாந்திரத்தில் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க, யாருமே இல்லை. இப்போ தன்னை நேசித்து தன்னை திருமணம் பண்ணின கணவனார் அப்படின்னு சொல்ற மனுஷன் இப்ப கைவிட்டுட்டாரு. இப்ப அவங்களுக்கு யார் தேவை அப்படின்னு சொன்னா, அந்த இழந்து போன ஒரு கணவனாருடைய அந்த பாசம் தேவை. அந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல உலக பிரகாரமான கணவனார் இருந்தே உனக்கு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுக்க முடியும்னா, பரலோக தகப்பனாகிய நான் உனக்கு தகப்பனா இருந்து நீ இனி தாகமே உண்டாகாத அளவிற்கு உன்னை நடத்துறதுக்கு கர்த்தரால முடியும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த நேரத்துல எனக்கு யார் அப்படின்னா, என்னை பார்க்கிறது மாதிரி ஒருத்தர் வேணும், என்னை காண்றது மாதிரி ஒருத்தர் வேணும். என்னை நான் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தர் தேவை. யார் தேவை அப்படின்னா, என்னை காண்கிற ஒருத்தர் தேவை. அதனாலதான் அவங்க பேர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, இப்ப எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்னாடி ஒரு பெரிய தேவை இருக்குது. இப்ப மோரியா மலையில என் பிள்ளைய பலி செலுத்த சொல்லி இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த தேவையை நான் எப்படி பூர்த்தி செய்வேன், நான் எப்படி கொடுப்பேன்? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னவா வேணும்? ஆண்டவர் என்னவா வேணும்? உங்களுக்கு வைத்தியரா வேணுமா? அவர் எப்படி வருவார் அப்படின்னு சொன்னா, அவர் வைத்தியராய் கடந்து வருவார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி இந்த பாட்டை பாடும்போதே எப்படி பாட போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே மலைகளெல்லாம் வழிகளாக்குறவர். நீங்க இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஸ்தானத்துல கர்த்தர் வந்து நின்று உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறார், என் வழக்காடிகளோடே அவர் வழக்காடி. தாவீதிற்கு கர்த்தர் இப்பொழுது வழக்காடுகிறவராய் தேவை. ஒரு காலத்துல தாவீதுக்கு தகப்பனாக ஆண்டவர் தேவைப்பட்டார், தாயாக ஆண்டவர் தேவைப்பட்டார். தாவீது எதெல்லாம் சொல்லி ஆண்டவரை வரவேற்றானோ அத்தனையும் ஆண்டவர் நல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா. கரங்களை தட்டி மலைகளெல்லாம் வழிகளாக்குவா, பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகளெல்லாம் வழிகளாக்குவா, என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பாடும். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே
சமமாகுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுப்போமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயமெடுப்போமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பாடிக்கொண்டே மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை துதியாலே உயர்த்துவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை துதியாலே உயர்த்துவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பாடுவோம், தடைகளை உடைக்கிறவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே, நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் கைகளை மேல தட்டி. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆடும் மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டே. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே. கைகளை மேல தட்டி. ஆபிரகாமின் தேவன் இயேசுவே அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவைன்னாலும் அந்த நேரத்தில் என் தேவைக்கு தகுந்தது போல செய்கிறதற்கு ஒருவரால் முடியும், ஒருவரால் முடியும். அவர் தான் யார் அப்படின்னா, அதான் ஒரு கம்பெனியில் படித்து 1 இயர் ஆச்சு, வேலையே கிடைக்கல, சுத்தமாக வேலை கிடைக்கல.
வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப திட்டுறாங்க. அவங்க ரொம்ப நல்ல பையன், கெட்ட பசங்கன்னா கூட படித்து முடிச்சுட்டு ரொம்ப கெட்ட வழி போவாங்க. இந்த பிள்ளைக்கு கெட்ட வழி போவோம் தெரியாது. வீட்டில் இருந்தால் அவ்வளவு திட்டு, அவ்வளோ திட்டு. என்ன திட்டுனா, எதுக்கு தண்டசோர் மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கேன். சரி, வீட்டில் உட்காந்தா இவ்வளோ திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வந்து தவறாமல் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து சரி சர்ச்சிலையாவது போய் உட்காரலான்னு பார்த்தா, சர்ச்சில் வந்த உடனே ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடித்த உடனே 10 பேர் கேட்டுறது, குறைஞ்சது 10 பேர். இல்லை என்ன வீட்டிலே உட்காந்துருக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னா இப்போ சர்ச்சுக்கும் போக முடியாது. அப்போ வந்து அந்த தம்பி வந்து என்னை பார்த்து, பாஸ்டர் எனக்கு எல்லா பக்கமும் நெருக்கமாக இருக்குது, எங்கேயாவது ஓடிடலாமான்னு தோணுது. நான் படித்த ரெசியூமை தூக்கிட்டு போனால் நான் படித்த படிப்புக்கு எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, சரி நீ ஜெபம் பண்ணு. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா அவர் எஜமானன், அவர் எஜமானன். ஏன்னா அவர் வந்து ஒரு எஜமானனாக இருந்து அவர் சொல்கிறாரு, என்னுடைய வேலைக்காரங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஊதியத்தை நான் கொடுப்பேன். அந்த ஊதியத்தை கொடுக்கும்போது எல்லாருக்கும் சரிசமமாக கொடுப்பேன். நீ இப்படி ஜெபம் பண்ணு, ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற எஜமானனால எனக்கு வேலை தராமல் இருக்க முடியும், ஆனால் நீங்கள் எஜமானன், நீங்கள் ஓனர், நீங்கள் எங்கே வேணாலும் எனக்கு வேலையை வச்சுருக்க முடியும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நாள் அந்த பிள்ளை ஜெபம் பண்ணுது. ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு சம்பந்தமே இல்லாத ஜாப், இவர் படித்த படிப்பிற்கும் அந்த வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. உடனே அப்புறம் ரெஸ்யூம் தூக்கிட்டு வந்து இது அந்த ஆர்டரை தூக்கிட்டு வந்துட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி நம்ம ஜெபிச்சது மாதிரியே வேலை கிடச்சிருச்சு, ஆனால் இதில் ஒன்றுமே எனக்கு தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குது, நான் எனக்கு படித்ததுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. உடனே அடுத்து நான் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், நீ சோர்ந்து போகாத, ஆண்டவர் யார் தெரியுமா, அவர் ஒரு டீச்சர், அவர் ஒரு டீச்சர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற அவரிடத்தில் கேட்க கடவன். அவர் ஒரு டீச்சர்ப்பா. அதனால உனக்கு இப்ப வேலை கிடைச்சிச்சுல்ல, இந்த வேலையை கொடுத்தது கர்த்தர்னு நீ நம்புறல்ல, அந்த இடத்துல எல்லாரை விட தேறினவர்களாய் மாற்றுவதற்கு, அந்த வேலையை நீ சீக்கிரமா பிக்கப் பண்றதற்கு, ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் உன்னுடைய சிச்சுவேஷன் என்னவோ அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தது மாதிரி ஆண்டவர் எனக்கு செய்வார். உடனே அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானமும் இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ப மாட்டீங்க, 3 மாதத்திற்குள்ள அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு அந்த கம்பெனியில் இருக்கிற ஓனர்ஷிப் வந்து அவனை ஒரு நல்ல அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வருஷத்திற்கு 3 டைம் வந்து அவன் வெளிநாட்டில் துபாய் இந்த மாதிரி ஊரில் வந்து 10 days வந்து இவங்களுடைய ஆஃபீஸ் விஷயமா இந்த பையன் வந்து வருஷத்துக்கு 3 டைம் அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்கிற அளவிற்கு அவனுக்கு வந்து அவ்வளவு தூரம் பதவி வேறு கிடைச்சிருச்சு. அவன் சொன்ன அந்த டிக்கெட்டை ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது, இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறேன், என் கம்பெனியை ரொம்ப நம்ப ஆரம்பித்தாங்க, வருஷத்துக்கு 3 டைம் போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு முன்னாடி நின்று, பாஸ்டர் இல்லை ஆண்டவர் வந்து என்னமோ என்ன வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போக சொல்கிறாரு அப்படின்ட்டான். அவ்வளோதான். அப்படி சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன், கர்த்தர் சொல்லிட்டார்ல அப்படின்னு. மிக உயர்ந்து எவ்வளோ 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த அந்த பிள்ளை இப்போ வந்து மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது. ஆனால் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்தை அப்படியே விட்டுவிட்டு எல்லாரும் கம்பெனியில் இருக்கிறவங்க அவ்வளவு திட்டு, எதுக்கு இப்படி பண்ற, உன்னை அவ்வளோ கம்பெனி நம்புது, கம்பெனி அவனை விடவே இல்லை. ஆனால் அவன் வந்து இல்லை கடவுளே என்னை கூப்பிட்டாரு, நான் போகாமல் இருக்க முடியாதுன்னு லெட்டர் கொடுத்துட்டு இன்னைக்கு இங்கேருந்து ஃபுல் காஸ்பலில் இருக்கிற பைபிள் காலேஜில் படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து வடநாட்டில் ஒரு திருச்சபையில் ஊழியம் செய்து அங்கே இருக்கிற நிறைய திருச்சபைக்கு கர்த்தர் அவரை தலைவராக கர்த்தர் அது அங்கீகரித்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். பெரிய ஊழியம். அதனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்றி எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்னவா வேணுமோ நீங்கள் அப்படி தான் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறீங்க. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் எனக்கு இப்படி தான் நீங்கள் வேணும், இப்படி தான் நீங்கள் வேணும். நீங்கள் அந்த இடத்துல நடுவராக இருங்க, நீங்கள் அந்த இடத்துல வைத்தியராக இருங்க, நீங்கள் அந்த இடத்துல தலைவராக இருங்க, நீங்கள் அந்த இடத்துல ஆலோசகராக இருங்க, நீங்கள் அந்த இடத்துல என்னை பலப்படுத்துகிற தேவனாக இருங்க.
பலப்படுத்துகிற தேவனாக இருங்க. இப்போ நீங்க அந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து நான் என்ன இதுல வேண்டான்னு சொல்லாதீங்க. அதற்கு மாறாக நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல என்ன அப்படி நீங்க நடத்துறதற்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், அந்த இடத்துல நீங்க பண்ண முடியாத காரியத்தை, உங்களால செய்ய முடியாத காரியத்தை, உங்களால தாண்ட முடியாத அந்த காரியத்தையும் வேறு ஒருவரையும் கொண்டல்ல, உங்களை கொண்டே அந்த காரியத்தை செய்கிறதற்கு, உங்களை அந்த இடத்துல வைத்து அலங்கரிப்பதற்கு, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சிம்சோன் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் சொல்றாரு, இல்ல எனக்கு வேற எதுவுமே நான் கேட்கல, இந்த நேரத்துல எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, இத்தனை பேர் இந்த அரண்மனைக்குள்ள கூடி இருக்கிறாங்க, இவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன், இந்த கடைசியா ஒரு விசை எனக்கு பலனை மட்டும் தாங்க. இந்த எதிரிகளோட நானும் அழிஞ்சிடறேன், நான் வாழணும்னு நினைக்கல, ஆனா இவன் கண்ணு இல்லாம செத்துட்டான், இவன் தோற்று போய் செத்துட்டான் அப்படின்ற அந்த பேச்சு வராம, இவன் சாகும் போதும் ஜெயிச்சுட்டு தான் செத்தான் அப்படின்ற பேர் தான் எனக்கு வேணும், அதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்தாரா இல்லையா? கர்த்தர், நான் நம்புறேன், நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல கர்த்தர் அனுகூலமானவராய் இருப்பார். ஆமென். அந்த சோர்வு உங்களை விட்டு மாறும், அந்த பிரச்சனை உங்களை விட்டு மாறும். நிறைய பேர் உங்களை பார்த்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, நீ இந்த பாதையை எப்படி தாண்டின, நீ இந்த சூழ்நிலையை எப்படி தாண்டினீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க எப்படி உங்களால சமாளிக்க முடிஞ்சிருச்சு? ஒரு கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 5 வருஷம் தாண்டி நீங்க சொல்லுவீங்க, எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, அந்த சூழ்நிலையில நான் தாங்கல, நான் சகிக்கல, நான் தாண்டல்ல, இயேசு எனக்காக தாங்கி கொண்டார், இயேசு எனக்காக அந்த இடத்துல நின்றார், இயேசு அந்த இடத்துல என்னை தைரியப்படுத்தினார், இயேசு அந்த இடத்துல என்னை திடப்படுத்தினார். நல்ல கரங்களை தட்டி அந்த மகிமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வைத்தியராய், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசகராய், இப்பொழுது யார் யாருக்கு எந்தெந்த காரியத்துல கர்த்தர் தேவையோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்கிறதற்கு வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஆமென். என்னை தேறினவனாய் நிறுத்துகிறவர். அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி, உங்களுக்கு இப்ப எந்த தேவை, என்னவா கர்த்தர் உங்களுக்கு வேணும், என்னவா ஆண்டவர் உங்களுக்கு வேணும், நீங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பதில் தர வல்லவரா இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்னவாய் உங்களுக்கு தேவையோ அந்த காரியத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஆமென். எனக்காக நியாயாதிபதியா இருக்கிற பரம நியாயாதிபதியேன்னு கூப்பிடுங்க, என்னுடைய வைத்தியரே அப்படின்னு கூப்பிடுங்க. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார்ல. தேங்க்யூ ஜீசஸ். என்னை அதிசயங்களை காண பண்ணுகிறவர், எனக்கு அவர் அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லவர். சொல்லுங்க அப்பா. நீங்க கேட்க ஆண்டவர் வரப்போறாரு. ஹalleluya. அந்த இடத்துல எனக்கு ஐஸ்வர்யரா வேணும்னா கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யரா இருப்பார். ஆமென். என்னுடைய கடன்கள் எல்லாம் மாறுவதற்கு கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யவரா இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு அப்படியே அவர் ஐஸ்வர்யமானவராய் கர்த்தர் இருக்கிறதற்கு வல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை ஒரு அதிசயங்களை காண பண்ணுகிறதற்கு நல்லவர், அதிசயங்களை காண பண்ணுகிறதற்கு நல்லவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஸோ ஒரு போதகர் ஒரு பயங்கரமான ஒரு சாட்சியை சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அப்போ தன்னை தான் நேசிக்கிற ஒரு பிள்ளை, ரொம்ப 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. மூத்த பையன், அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தில் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். அப்படியெல்லாம் பிள்ளைகளை அமையாது, அப்பாவுக்கு ரொம்ப அது. அதே போல் ராத்திரி பெட்ரூமில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தூங்குற வாசல்லையே நின்றுருப்பானாமா. எதுக்கு நின்றுருப்பானாமாம்மா, அவங்க அப்பா பார்த்து குட் நைட்டுன்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புனாதான் போய் படுப்பானாம். அது வரைக்கும் நின்றுருப்பானாமா. எங்கே படிக்கிறான்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். அவ்வளோ வளர்ந்துட்டான்.
அவ்வளவு அப்பா மேல பாசம், அவ்வளவு அப்பா மேல பாசம். அப்படியே நல்ல கிட்டார் வாசிப்பான், நல்லா பாடுவான். திடீர்னு ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது இதில் பைபாஸ் ரோட்டில் கார் பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்காக காரை ஓரத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. ஓரத்தில் நிப்பாட்டி சரி இதை பஞ்சர் மாற்றி டயரை மாற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் வந்த ஒரு லாரி, இவன் முன்னாடி நின்றுருக்கான், காருக்கு முன்னாடி. கார் ஒதுங்கி தான் இருக்குது. இவங்கெல்லாம் தூரத்தில் நிற்கிறாங்க. பட்டார்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே இவங்க வண்டி அடிச்சிருச்சு. வண்டிக்குள்ள யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. இவங்க அப்பா ஃபர்ஸ்ட் கத்துனாராமா, மூத்த பையனுடைய பேரை சொல்லி. எங்க இருக்குன்னு பார்த்தா அவன் மட்டும் இல்லை. கரெக்டா அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த காரனுடைய ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருக்கிறான். லாரி ஸ்ட்ரெயிட்டா அடிச்சு அந்த பிள்ளையினுடைய உரு கூட தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு பெரிய. ஸோ அந்த அடக்காராதனைக்கு போகிறேன் நான். அவங்கள போய் அடக்காராதனை முடிச்சு ஒரு நாள் அந்த பாஸ்டரை சந்திக்கிறேன். எனக்கு மனசே இல்லை. எப்படின்னா இவரை எப்படி தேற்ற போறோம்னு தெரியல. எப்படி தேற்ற போறோம்? ஏதோ அந்த பிள்ளை கோவப்படுற பிள்ளை, இல்லை அந்த பிள்ளை சொன்னபடி கேட்காத பிள்ளை அப்படின்னாலும் நம்ம பிள்ளைங்களை விட முடியாது. ஆனா கூட என்ன சொல்லலாம்னா, இப்படியும் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, இவ்வளவு வளர்ந்த பையன், செல்லமா இருந்த ஒரு பிள்ளை இவ்வளவு தவற விட்டா என்னென்னமோ கேள்வி. பிசாசு நேருக்கு நேர் பேசுறானாமா. நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின, எங்க உங்க ஆண்டவர், எங்க உங்க ஆண்டவர், எங்க நான் அவர் எழும்புவார் அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. ஆனா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு இடத்துல அவர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் ஆராதனை நடத்துறதை பார்த்த உடனே, இப்போ ஒரு 2-3 ஆண்டுகள் தாண்டிருச்சு, அவர் பழையதை விட பலனா, பழையதை விட மிகப்பெரிய ஊழியத்தை அவர் செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே பிரமிச்சு, அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை என்னிடத்தை விட்டு போனது எனக்கு துக்கம்தான். நான் எப்படி வெளியே வருவேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு பாருங்க, எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு பாருங்க. என் பிள்ளை பரலோகத்துல இருக்கிறான்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாரு பாருங்க. இப்போ எனக்கு அந்த காரியத்தை குறித்து கவலையோ பயமோ மன கஷ்டமோ எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே இப்போ என் மன அளவில் நான் எப்படி இருக்கேன்னா, ஐ எம் ஃப்ரீ, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஏசாமி அவருக்கு இப்போ அந்த ஊழியக்காரருக்கு என்ன தேவைன்னா, மனசுக்குள்ள ஒரு காயம் இருக்குது. இந்த காயம் தீராத காயம். அந்த இடத்துல காயத்தை ஆற்றுகிற ஒரு தேவனாய் அவருக்கு தேவை. அவருக்கு அப்படியே கர்த்தர் கடந்து வந்தார். அதனால நான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க கூப்பிட வேண்டியது ஒண்ணே, எனக்கு இந்த நேரத்தில் என்ன எனக்கு தேவையோ அந்த இடத்துல அவர் அப்படியே நிற்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற வேளையில நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல வைத்தியர். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், நீ அற்புதம் கண்டிடுவார். ஆமென். வழி திறக்கும், அதிசயம் நடந்திடும், செங்கடலும் ஆமென் திறந்தே வழி கொடுக்கும். இன்றைக்கு இந்த ஜெபத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தர் நடக்க பண்ணுவார். இதோ உங்களுக்காக கர்த்தர் வழக்காட கடந்து போகிறார். இதோ கர்த்தர் உங்களுக்காக ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் கடந்து போகிறார். இதோ உங்களுக்காக உங்க பரிசுத்தத்தில் உங்களை நிற்க வைக்கிறதற்கு உங்களுக்கு துணையாளராய் கர்த்தர் கடந்து போகிறார். இதோ உங்களுக்காக ஒரு வைத்தியராய் ஆண்டவர் கடந்து போகிறார். நான் உணர்றேன், நான் என் மனசுக்குள்ள அதை உணர்றேன். இப்போ இந்த நேரத்தில் என்ன தேவையோ, இது வரைக்கும் எத்தனையோ புயல்களை நீங்க தாண்டினீங்க, எத்தனையோ பிரச்சனையை நீங்க தாண்டினீங்க. நிறைய பேருடைய கண்ணுக்கு அதெல்லாம் பிரமிப்பா இருக்குது. இந்த வயசுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையை, இவ்வளவு பெரிய போராட்டத்தை பார்த்த நீங்க இப்ப போகிற பாதை ரொம்ப கடினமான பாதையா இருக்கலாம். உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு அழுக்கு, இப்படிப்பட்ட ஒரு கருப்பு இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒன்றா இருக்கலாம்.
ஐயோ, இதுவரைக்கும் என் லைஃப்லயே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் போனதே இல்லையே ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நீ எப்படி இருப்பீங்கன்னு கலங்கி போய் இருக்கலாம். ஆனா கர்த்தர் கரத்தை பிடிச்சு அவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து எப்படியாவது உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் என்று. இதுவரைக்கும் எத்தனையோ புயல்களை தாண்டின உன்னை எப்படி கர்த்தர் கைவிடுவார்? அவர் கைவிட மாட்டார். தாய் மறந்து போனாலும், தந்தை மறந்து போனாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். திரும்ப திரும்ப சொல்ல போறோம், தாயிலும் மேலான அன்பு வைக்கிறவர் கர்த்தர். ரத்தத்தையே எனக்காக சிந்தினவர், அவர் எப்படி என்ன மறப்பாரு? அவர் எப்படி என்ன கைவிடுவாரு? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தள்ளிடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ, சொல்லுவோம், மறந்திடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவி. பாடுங்க, விசுவாசத்தோட பாடுங்க. நம்பிக்கையை, ஹல்லேலூயா, நம்பினவர் கைவிட மாட்டார். சொல்லுவா பாபாத்து, நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டா. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா. நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை. இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி, தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். இயேசுவே, 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 உங்களை தவிர யாரும் இல்லாண்டவரே. மறந்திடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ, வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர். இயேசுவே, 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 கைவிட. சொல்லுங்க பாபாத்தே, தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நீர் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாற தேவன் இயேசு மாறிட, நேற்றும் இன்றும் என்று மாற தேவன் இயேசு மாறிட. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை. இப்ப எல்லாருடைய கைய மேல, தாயினும் மேலாக அன்பு வைத்தவர்,
ரத்தத்தையே சிலுவையில் எனக்கு தந்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர், தள்ளிடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவார். யார் என்ன வெறுத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. யார் என்ன மறந்தாலும் ஆண்டவரே கவலைப்பட மாட்டேன். இதுவரையிலும் யாருடைய அன்பிற்கும் ஏங்குனது இல்லையே, இதுவரையிலும் யாருடைய அன்பிற்காகவும் போனதும் இல்லையே. அது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நினைவு தெரிஞ்ச முதல், உங்களை கையை பிடிச்சது முதற்கொண்டு இதுவரைக்கும் உங்களை தவிர வேற யாரும் வேணும்னு நினைச்சது இல்லையப்பா. உங்களை தவிர வேற எதுவும் பெருசு இல்லைன்னு சொன்னது உண்டையப்பா. அது உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய ரத்தம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, இதோ அவர் தகப்பனாய், இதோ அவர் தாயாய், இதோ அவர் ஒரு சகோதரனாய். ஓ ஹalleluya. மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடா அதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் ஆவே. நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவது, கர்த்தருக்கு வெட்கப்பட்டு போவது. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகள் கட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே. தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ. நீர் மறந்திடுவீரோ என்னை வெறுத்திடுவீரோ, மறந்திடுவீரோ. இந்த பாட்டை உச்சரிக்க வானம் திறக்கட்டும், சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஜெப குறிப்புகளை ஒரு தேவ தூதன் வாங்கி கொண்டு கடந்து போய் பரலோகத்திலிருந்து அற்புதத்தை இப்பொழுது பெற்று தரட்டும். இந்த உபவாச ஜெபம் ஆண்டவரே ஒரு அற்புதத்தின் ஜெபமாய் மாறட்டும். இப்ப நினைச்சிருங்கப்பா, நெடுங்காலமாய் பாழாய் போனதை கட்டுகிற தெய்வமே, ஓ இடிந்து போனதை கட்டுகிற தெய்வமே, பாழானதை சீர்படுத்துகிற தெய்வமே, இப்போ 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 அந்த அக்கினி கடந்து வந்து ஹalleluya. மறந்திடுவீரோ நீரனை வெறுத்திடுவீரோ, மறந்திடுவீரோ மறந்திடுவீரோ. எங்களுக்கு எல்லாமா இருக்கிறவரே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே ஒரு ரோலை தான் வந்து அவங்களால
ஒரு ரோல் தான் அவங்களால பண்ண முடியும். அப்படின்னா மனைவின்ற ஒரு ரோலில் இருந்தால் அவ்வளோதான், மனைவியாக மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும். இன்னொரு கேரக்டரில் நீங்கள் இருக்க முடியாது. தகப்பன் அப்படின்றது தகப்பனாக மட்டும்தான் இருக்க முடியும். டீச்சர் அப்படின்றது டீச்சராக மட்டும்தான் இருக்க முடியும். எக்ஸாம் நம்ம தான் எழுதணும் அப்படின்னா அதான் எந்த இடத்துலையுமே எல்லாரும் இருக்க முடியாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையை குறித்து எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது, எல்லாருக்கும் தெரியவும் தெரியாது. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் யார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய எல்லா இடத்துலையும் நமக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறவர். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம பெற்றிருக்கிற தெய்வம் யார் அப்படின்னு சொன்னால், அவர் சர்வவியாபி. அவர் சர்வவியாபி. அவருக்கு எல்லா இடத்துலையும் நம்மளை நடத்துறது அவருக்கு லேசான காரியம். ஒன்று கத்துறதுலேருந்து தப்புவிப்பார், இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை குறித்து தாங்கிட பலன் தருவார். ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமை இல்லைன்னா ஒரு சூழ்நிலை வரும்போது 2 அற்புதம் நடக்கணும். 2மே அற்புதம் தான். ஒன்று அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை ஆகிறது ஒரு அற்புதம், இன்னொன்று நம்ம அதை தாங்கிறதே இன்னொரு அற்புதம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, ஆண்டவரே இந்த சரீரத்தில் இருக்கிற முள் என்னால் என்ன பண்ண முடியல, என்னால் தாங்க முடியல, என்னை அது குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அப்போ பவுலுடைய ஜெபத்திற்கு பதில் வந்துச்சான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா பதில் வரலன்னு சொல்லுவோம். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை தள்ளினாரு, அவனுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கல, அவனுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கல அப்படின்னுலாம் சொல்லல. கண்டிப்பா அவர் என்ன கொடுத்தாருன்னா பதில் கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல ஆண்டவர் 2 விதமான பதில் சொல்லுவார். இந்த 2 விதமான பதிலுக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை எஸ் அப்படின்னு நீங்க ஆமேன்னு சொல்லணும். 2மே நமக்கு பிளஸ் தான். என்ன அப்படின்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒன்று ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லுவார். ஓகே சரி, அப்படியா, உனக்கு இந்த சூழ்நிலையை மாற்றணுமா, சரி மாற்றிட்டேன். இந்த வியாதியை சரி பண்ணணுமா, சரி பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டேன். அப்படி ஒரு பதில். இன்னொரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், நீ அந்த பிரச்சனையை குறித்து ஒன்றும் கவலைப்படாத, நீ அந்த போராட்டத்தை குறித்து ஒன்றும் கவலைப்படாத. இந்த கவலைப்படாதேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பிரச்சனை உன் கூட தான் இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒன்று நினச்சிக்குங்க, நம்ம இந்த குழந்தை பிரசவிக்கிறாங்க பாருங்க சிஸ்டர்ஸ், இந்த குழந்தை பிரசவிக்கிற சிஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைய 10 மாதம் வயிற்றுல சுமந்து தான் சொல்லுங்க, அவ்வளோதான் ஆகணும். அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஐயோ இது எனக்கு வலியா இருக்குது, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நம்ம குழந்தைய பெத்தெடுக்க முடியாது. அதே போல ஆண்டவர் சில காரியத்தில் உங்களுடைய காரியத்தில் நான் உனக்கு தாங்கிடுகிற பலன் தருவேன், தப்பி சொல்றதற்கு வழி செய்வேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த முள் உங்ககிட்ட தான் இருக்கும், இந்த பாடு உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனா நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட போது என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற இந்த 2 விதமான பதில் நமக்கு பிடிச்ச பதில் அல்ல. நமக்கு பிடிச்ச பதில் என்ன பதில் அப்படின்னா, அவ்வளோதான், இது வேண்டவே வேண்டான்னா அது வேண்டவே வேண்டாம், இது எடுத்து போடுங்கன்னா அதை எடுத்தே போட்டுருங்க ஆண்டவர் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். சில டைம் நமக்கு பதில் கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது மாதிரி பதில் கொடுத்தாதான் அது பதில்னு நம்ம நினச்சிடக்கூடாது, அதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தருடைய ஆன்சர் எந்த பக்கத்தில் இருந்தாலும் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் சமாதானமாய் வாழ முடியும்.
ஆமென். இப்போ ஆண்டவர் வந்து எனக்கு பதிலே தரல, இத்தனை நாளா நான் ஜெபம் பண்றேன், எனக்கு பதிலே தரலன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஒன்று அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி இருப்பார், இல்லாவிட்டால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு உங்களை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்குற சிலரை ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு தகுந்தது போல கர்த்தர் உங்களை பலவான்கள் ஆக்குகிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குகிறார். உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். இல்லாவிட்டால் கர்த்தர் எனக்காக சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஸோ கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களோட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கடந்த வாரம் நான் அந்த வேதத்தில் அந்த வசனத்தை, அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார் அப்படின்ற அந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தான் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இன்னொரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 53வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:7. இப்போ சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த வசனத்துல இரண்டு விசை ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. என்ன வார்த்தை திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொன்னா, அவர் வாயை திறக்கவில்லை, அடுத்து தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்போ இந்த வாயை திறவாதிருந்தார், என்னுடைய ஆண்டவர் வாயை திறக்கல, அவர் சத்தமிடல அப்படின்னு சொல்றத எதற்கு ஒப்புமையா வேதம் சொல்லுதுன்னா, அதுக்கு ஒரு சம்பவத்தை காமிக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும். எப்படி இருந்தாராமா? ஆண்டவருக்கு நெருக்கம் வந்துச்சு, ஒடுக்கம் வந்துச்சு, ஆனாலும் தன்னுடைய வாயை அவர் என்ன பண்ணல? அவர் திறக்கல. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வசனம் சொல்லுது, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டை போல. அப்போ இரண்டாவது ஒரு சிச்சுவேஷன், அவர் வாயை திறக்காத சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அடிக்கப்படும்படி ஒரு ஆடு கொண்டு போகிறது போல போகும்போது அவர் என்ன பண்ணலன்னா, வாயை அவர் திறக்கல. இப்போ நீங்க இந்த கசாப்பு கடைக்கு ஆடுகள் எல்லாம் கொண்டு போவாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஆனால் இந்த கசாப்பு கடைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஏற்கனவே ஒரு ஆட்டை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இன்னும் 10-15 ஆடுகள் அங்கே இருக்கும். இந்த ஆடு இதுக்கு எந்த விதத்தில் அது சென்ஸ் பண்ணுமோ தெரியாது. அங்கே இருக்கிற ஆடு தூங்கிட்டோ, இல்லை அங்கே இருக்கிற ஆடு ஒரு ஆடை இன்னொரு ஆடு இடிச்சிட்டோ அப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு தன்னை இந்த மாதிரி கசாப்பு கடைக்கு கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்சது. எப்படி தெரியுமோ தெரியல, அந்த கசாப்பு கடைக்குள்ள போனா ஆடெல்லாம் என்ன பண்ணும்னா கத்திட்டே இருக்கும், ரொம்ப கத்திட்டே இருக்கும். அதே போல நீங்க நிறைய பேர் கோழி கடைக்கு போயிருப்பீங்க. இந்த கோழி சாதாரணமா பாத்தீங்கன்னா, அந்த கோழியை வளர்த்துற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, அந்த கோழியை பிடிச்சா கூட பெருசா சத்தம் போடாது. ஆனா அதை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு கறிக்கடையில கொண்டு இறக்கி, அந்த கறிக்கடையில எந்த அசைவு வந்தாலும் அந்த கோழி என்ன பண்ணும்னா
அது ஒரு மாதிரி சத்தம் போடும், தன்னை அடிக்க கொண்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற போது, ஃபஸ்ட்டு வந்து அவர் நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது அவர் வாய் திறவாதிருந்தார். நம்பர் 2, இரண்டாவது அவர் வந்து அடிக்கப்படும்படி கொண்டு படப்போகிற போது ஆண்டவர் வந்து வாய் திறவாதிருந்தார். நம்பர் 3, மூன்றாவது தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் இருந்தார். இந்த மயிர் கத்தரிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த செம்மறி ஆடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட், ஒரு நாட்கள் தாண்டறதுக்கு பிற்பாடு அதனுடைய முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக வளரும், நிறைய முடி இருக்கும். இந்த முடியை வந்து இது பார்த்தீங்கன்னா காளான் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த முடி நம்ம வீட்டில் இருக்கிற காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஆமாம், அதுதான். அப்படி சுருண்டு 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 அந்த ஆடை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ சுருண்டு சுருண்டு ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம கைக்குள்ளே வச்சோன்னா கை உள்ளே போகாது. நம்முடைய நாட்டில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய முடி நம்ம தொட்டாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வளர்த்துக்கிற அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முடி அவ்வளோ திக்காக இருக்காது, நெருக்கமாக இருக்காது. ஆனால் அதில் வந்து பூச்சி வரும். அப்போது இந்த ஆட்டை வளர்த்துக்கிறவர்கள் வந்து இந்த முடியை வந்து குறைப்பாங்க. எப்படி ஃபுல்லாக வந்து அந்த முடியை வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை மொட்டை மாதிரி ஆக்கி அது ஒரு ப்ராசஸ், அந்த டைம் முடிய அப்படி பண்ணுவாங்க. இப்போது தன்னுடைய முடியை வெட்டும்போது அதை எடுக்கும்போது நிறைய அந்த ரொம்ப சிக்காக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், அது வந்து ரொம்ப வலிக்கும், அது வந்து ரொம்ப ஒட்டை வெட்டுறதுனால அதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்ன பண்ணுறாங்களோன்னு அதுக்கு தெரியாது. இப்போ பொதுவாக வந்து நம்முடைய பிள்ளைகளையே பாருங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் முடி வெட்டுறதுக்காக உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சலூன் கடையில் உட்கார வச்ச உடனே அழகாக இருக்குது மம்மி, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுங்களேன். அவ்வளோதான். அழுது ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சு என்னமோ அந்த குழந்தைய கொல்ல வர மாதிரி நினச்சி எவ்வளவு சத்தம் போடுவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டில் எல்லாம் எல்லாரும் குழந்தைய வந்து அவங்க கொண்டுறவே அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க அம்மா கூட நின்னா அது வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி நம்பி அது அப்படியே ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும் ஒரு ஷேப்பாகவே நம்ம முடிய பிள்ளைங்களுக்கு கட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பயம், அந்த முடியை வெட்டும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அப்போது இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து அப்படி சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. உனக்கு வந்து வருஷம் மாதம் இப்படி தான் வெட்டணும், உனக்கு வெட்டினா தான் அழகாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவ்வளோதான். பிடிச்சி கையை காலை கட்டி 4 பேர் பிடிப்பாங்க, அப்படியே வச்சு நல்ல ஷார்ப்பான கத்தியை வச்சு இழுத்து அது ரொம்ப திக்காக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கத்திரி வச்சு வெட்டி அப்படியே மொட்டையாக்கி அப்படியே விட்டுருவாங்க. அது ஏன்னா பூச்சி வரக்கூடாது, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அதுக்கு வந்து அந்த கிளைமேட்டு தாங்கணும். இந்த மாதிரி பல பர்பஸ் இருக்குது. அப்போது இந்த ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற ஒருத்தருக்கு தெரியும். என்ன தெரியும்னா, எந்த ஆடாக இருந்தாலும், எவ்வளவு பலசாலியான ஆடாக இருந்தாலும் மனுஷனுடைய கண்ட்ரோலில் வந்து அதை மயிர் கத்தரிக்கும் போது அந்த ஒரு ஆடு கூட என்ன பண்ணாதுன்னா, சத்தம் போடாத ஆடு எதுவுமே இருக்காது. எல்லா ஆடும் என்ன பண்ணுன்னா அது சத்தம் போடும். என்னை எங்கே கொண்டு போகிறீங்க, என்னை அடிக்கிறதுக்கு கொண்டு போகிறீங்களா, என் முடியை எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, இது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது வலி வந்தால் நானே பார்த்துக்கிறேன். எல்லா ஆடுகளும் கத்தும். ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக வேதம் சொல்லுது, அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக அப்படின்னா தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி, தனக்கு ஓடுகிறதற்கு பலன் இருக்குது ஆனால் ஓட முடியாது, தனக்கு அதுக்கு நம்புறதற்கு பலன் இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் அதை இன்னும் பண்ண முடியாது. தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் கத்தியோடு இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவங்க செய்ய வர்றது புரியல. அந்த மாதிரி சூழ்நிலையிலே ஒரு ஆடு இருக்கிறது போல ஆண்டவர் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தம்முடைய வாயை அவர் திறவாதிருந்தார். அல்லேலூயா. என்னமோ தெரில, இந்த வசனத்தை வந்து ஆண்டவர் வந்து திரும்ப 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 இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் சொல்லும்படியாய் உணர்த்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதற்கு முன்பாக உங்களுக்கு வந்து இந்த பழக்கம் உங்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள இருக்கலாம். அதான் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும், வாயுள்ள புள்ள
அந்த உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா உன்னை காக்கா தூக்கிட்டு போயிடும், வாய் மட்டும் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சமாவது வாய் பேசணும், அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்துட்டு இருந்தால் அவங்க இன்னும் கொஞ்சம் தலைக்கு மேலே ஏற மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா, நான்லாம் அமைதியாக இருக்க மாட்டேன். அமைதியாக இருக்க 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 இந்த உலகம் கொட்டிகிட்டே தான் போகும். அமைதியாக இருக்க இருக்க இந்த உலகம் நம்மளை வாழ விடாது. நான் கண்டிப்பாக பேசுவேன், நான் கண்டிப்பாக 4 வார்த்தை நான் கேட்காம விட மாட்டேன், நான் இப்பவும் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி இருந்தாராமா, சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல, வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டை போல. ஆமென். அவர் தம்முடைய வாயை திறக்கவும் இல்லை, அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க நிறைய பேர் நீங்க பேசிட்டே இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா உங்களை பார்த்து நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லலாம், நீ ரொம்ப பேசுற, நீ ரொம்ப பேசுற, நீ பேசினா எனக்கு கோபம் வருது, நீ பேசுறதுனால தான் நான் பேசினேன், நீ பேசுனதுனால தான் நான் இப்படி திட்டினேன், நீ கொஞ்ச நேரம் வாயை அமைதியாக வச்சிருக்க வேண்டியதானே. ஒருவேளை நீங்களே அந்த காரியத்தை பேசி முடிச்சதுக்கு அப்புறம், சத்தம் போட்டதுக்கு அப்புறம், நான் எதுக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டேன், நான் எதுக்கு இந்த மாதிரி நான் பேசினேன், நான் பேசாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய குணம் என்ன தெரியுமா, ஏசப்பாவனுடைய குணம் என்ன தெரியுமா, அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் இருந்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் தன்னுடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி அவர் கொண்டு போகிற போதும் அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். ஸோ இந்த 40 days நிறைய பேர் ஃபாஸ்டிங் எல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க, நிறைய பேர் ஜெபத்தில் அதை செலவு பண்ணுறாங்க. ஆனால் சிலுவையிலே இருக்கிறதுலே ஒரு பெரிய சிலுவையினுடைய போரில் ஆண்டவர் வெற்றி அடைந்தது என்ன அப்படின்னா, அவர் வாய் திறவாது இருந்தார். இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இனி பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இனி சத்தம் போட்டு பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, இதை விட எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வரப்போவதே இல்லை. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும். அடிக்கப்படும்படி அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை காப்பாற்ற துடிக்கிற ஒரு சத்தம், அந்த சத்தம் தான். த லாஸ்ட் மினிட் தனக்கு முன்பாக ஒரு ஆட்டை அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. தனக்கு முன்பாக கத்தி எடுத்துட்டு அந்த ஆட்டினுடைய தோள்களை சந்து சந்தா வெட்டுறாங்க, அந்த இறைச்சியை சந்து சந்தா வெட்டுறாங்க. தன்னுடைய கண்ணால அந்த ஆடு பார்க்குது, என்னையும் இப்படிதான் கொண்டு போக போறாங்க, நானும் இப்படிதான் மாற போறேன், இந்த மாதிரி என்னையும் கொண்டு கட்டி தொங்க விட போறாங்க அப்படின்ற அந்த சூழ்நிலையில தன்னுடைய கண்ணால பார்த்த எந்த ஆடுமே அமைதியா இருக்கவே முடியாது. ஏன்னா இப்ப அமைதியா இருந்தா நான் செத்துருவேன். இப்போ அதனுடைய வாழ்க்கையில அந்த கடைசி நேரத்தில் தன்னை காப்பாற்றி கொள்றதற்கு அதுக்கு வேற வழி இல்லை. ஓடுறதுக்கு அது முடியாது, திமிர்றதுக்கு அதுக்கு முடியாது, தன்னுடைய கைகால்னால உதைக்க முடியாது. இப்போ அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன் என்ன பலன் அப்படின்னா, அதனுடைய வாய் மட்டும்தான் அதனுடைய பலன். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்போ அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்கு அந்த நேரத்தில் அது என்ன செய்யும்னா, அவ்வளவுதான், அதுக்கு வாய் மட்டும்தான் திறந்திருக்கும், அது கத்துறதை தவிர அது வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். நீங்க ஒருவேளை கடந்து போகிற பாதை அப்படிப்பட்ட பாதையா இருக்கலாம். பாஸ்டர், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் திட்டுனா நான் இந்த காரியத்தை செஞ்சா அவர் தூக்கி போட்டு போவாரு, இந்த விஷயத்தை பண்ணுனா அவ்வளவுதான், அது உணர்வே இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன், எனக்கு இருக்கிறது ஒண்ணு என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சத்தம் போடுறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, என்னால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க காசு பணம் கொண்டு வராதவங்களா இருக்கலாம், வசதி இல்லாதவர்களா இருக்கலாம், அழகு இல்லாதவங்களா இருக்கலாம், எதை வச்சுமே எனக்கு சரி பண்ண முடியாது. இந்த ஆடு எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்க வாழ்க்கை இருக்கலாம். எனக்கு வாயை மட்டும்தான், நான் சத்தம் போட மட்டும்தான் முடியும். ஆனா
ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய பாடம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் கட்டி போட்டு எதுவுமே செய்ய முடியாம என்னுடைய வாய் மட்டும்தான் இப்ப பேசும் அப்படின்னு சொல்லும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. தெளிவா ஆண்டவர் பேசுறாரு. மகளே, நீ என்ன பண்ணாத அப்படின்னா, நீ வாய் திறவாத ஆட்டை போல மாறிவிடு. நீ சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல மாறிவிடு. மகனே, நீ வாய் திறவாத ஆட்டை போல மாறிவிடு. நீ சத்தம் போடாத ஒரு ஆட்டை போல மாறிவிடு. என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும் அவங்க செய்யட்டும், என்னை எவ்வளவு வருத்தப்படட்டும், எனக்கு பயமா இருக்கலாம், எனக்கு பதட்டமா இருக்கலாம், எனக்கு என்ன செய்வார்களோ அப்படின்னு நான் நினைக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நான் பேசாம இருந்தா இன்னும் கொஞ்சம் தூரத்துல என்னை வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்கன்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்ததுனால தான் இன்றைக்கு அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மையும் அநேகருக்கு பேசுகிறவர்களாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். நான் நம்புறேன், இன்றைக்கு நீங்கள் அமைதியாய் இருப்பீர்களே ஆனால் ஒரு காலத்துல கர்த்தர் உங்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகரை கட்டும், அநேக குடும்பத்தை கட்டும். நீங்கள் வாய் திறவாதிருக்கிற ஆட்டை போல இருப்பதற்கு ஒரு பெரிய அதிசயம் உங்களுக்கு நடக்கும். இதற்கு ஒரு பெரிய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சிலுவை முடிந்த உடனே ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுவரையிலையும் ஆமேன், அத்தனை நாட்களும் சிலுவை அவமான சின்னமாய் இருந்தாலும் என் ஆண்டவருடைய அமைதி, என்னுடைய ஆண்டவர் மௌனமாய் இருந்ததுனாலே, என்னுடைய ஆண்டவர் சத்தமிடாத ஒரு ஆட்டை போல இருந்ததுனால அந்த அவமானமான சிலுவை, அதுவரைக்கும் கேவலமாய் எண்ணப்பட்ட சிலுவை, அதுவரைக்கும் பாவிகளுக்கே உரித்தான ஒரு சிலுவை, ஆனா ஆண்டவர் மரித்ததற்கு பிற்பாடு அது என்னமா மாறிச்சுன்னா ஒரு புனித சின்னமாய் மாறிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என் தேவன் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இதுவரையிலும் நான் பேசினதற்காக உம்மிடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பேசி இருக்க கூடாது, என் மாமியார் இடத்துல அப்படி நான் பேசி இருக்க கூடாது, என்னை தயவா நீர் மன்னிச்சுக்கங்க ஆண்டவரே. என்னுடைய கணவனாரிடத்துல அப்படி நான் பேசி இருக்க கூடாது, என்னுடைய மனைவியினிடத்துல அப்படி நான் பேசி இருக்க கூடாது, என் பிள்ளைகளிடத்துல அப்படி நான் பேசி இருக்க கூடாது. சொல்லுங்க, யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. மகனே, வேற ஒன்றும் இல்லை, நீ எப்படி அப்படி பேசலாம், நீ எப்படி அப்படி மகளே பேசலாம், நீ அந்த இடத்துல அமைதியா இருந்திருக்கலாம்ல, அந்த இடத்துல நீ பேசினதுனால உனக்கு என்ன நடந்துருச்சு, அந்த இடத்துல பேசினதுனால உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? எதுவுமே கிடைக்கல. இல்ல, கர்த்தர் அந்த இடத்துல உன்னுடைய அமைதியை மட்டும்தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். இப்பொழுதும் நீ அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிறாய், இப்பொழுதும் மயிர் கத்திருக்கிறவர்களுக்கு முன்பாக நிற்கிறாய். உங்களை நோண்டிட்டே இருக்கிறாங்க, நீ பேச வைக்கிறதற்காக எத்தனையோ முயற்சிகளை பிசாசு எடுத்துட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தராகிய ஆவியானவர் இந்த இடத்துல உலாவி இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, இயேசுவே, இதுவரையிலையும் நான் அப்படி பேசினதற்காக மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், இனி நான் அப்படி பேச போவது இல்லை என்று சொல்லுங்கள் ஆண்டவரிடத்துல. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. முழு பலத்தோடு இயேசுவே, எல்லாரும் ஒரு பொருத்தனை எடுங்க. நிறைய பேர் ஆண்டவர் பொருத்தனை எடுக்கும்படியாய் கர்த்தர் நடத்துகிறார். இல்ல, உங்க மௌனம் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அமைதி இந்த உலகத்தையே ரட்சிக்குமானால், நம்மை ரட்சிக்குமானால், அவருடைய அமைதி ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வருமானால், ஓ, உங்களுடைய அமைதி ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். இதோ சத்துரு மனிதர்களை எழுப்பி கொண்டே இருக்கிறான். என்ன நடந்துருச்சு, உனக்கு என்ன ஆயிடுச்சு, உன் விசுவாசம் எங்க போயிடுச்சு, நீ ஆண்டவரை நம்பினது எங்க போயிருச்சு? நிறைய பேர் உங்களை பேச வைக்கிறதற்காக துடிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது நீ அமைதியா இருக்கிற காலம், இது பேசாமல் இருக்கிற காலம். இந்த காலத்தில் ஆமென், கர்த்தர் அமைதியா இருக்கும்படி கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே,
நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்குரைத்தார், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய குவாலிட்டி, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய குவாலிட்டி, ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஒரு பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். ஆனா அவருக்கு பேசுறதுக்கு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிறைய இருந்துச்சு. அவருக்கு பேசுறதுக்கு நிறைய இருந்துச்சு. நீங்களும் நானுமா இருந்தா அந்த கடைசி 7 days ஹோலி வீக், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகிறதற்கு முன்னாடி அந்த 7 நாட்களிலிருந்தே அந்த ப்ரெஷர் அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருக்குது. நீங்க அந்த கடைசி 7 days பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப டைட் ஷெட்யூலா, அப்படியே ஒரு மாதிரி பிஸி ஷெட்யூலா, ஒரு வித்தியாசமா போயிட்டே இருக்கும். அப்போவே ஆண்டவர் ஆரம்பிக்கலாம். அந்த சிலுவை கள்ளர்கள் 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கமும் தொங்கும் போது அவனுக்கு பலனே இல்லை. ஆனா அந்த இடத்துல அவனை பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம் அடைகிறதுனால அவங்க வார்த்தை பேசிட்டே இருக்குது, பேசிட்டே இருக்கு. ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா, புலம்பிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பேசுகிறதற்கு எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும், எனக்கு இந்த வசனம் கடந்த வாரத்திலிருந்து என்னுடைய இருதயத்தையே அசைச்சிருச்சு. என்னுடைய ஆண்டவர் இதுவரைக்கும் அமைதியா இருந்தாரு, அவர் வாய் திறவாது இருந்தார், அவர் ஆட்டை போல் இருந்தார் அப்படின்னு நம்ம ஈஸியா வாசிட்டு போயிட்டோம். ஆனா அவர் எப்படி இருந்தாராமா? ஆமேன். வெட்டப்படும்படி கொண்டு போகிற ஆடு, அப்புறம் மயிர் கத்தரிக்கும்படி கொண்டு போகப்படுகிற ஆடு. என்னுடைய ஆண்டவர் அமைதியா இருந்த 2 சூழ்நிலை. எந்த சூழ்நிலைன்னா, யாருமே அமைதியா இருக்க முடியாத சூழ்நிலை. எந்த மனுஷனுமே அப்படின்னா இந்த 2 சிச்சுவேஷன்லயுமே ஆடுகள் அமைதியா இருக்க முடியாது. அதுக்கு வாயில புல்ல கொடுத்தாலும், மாட்டு தீவனத்தை கொடுத்தாலும், அதுக்கு விலையேற பெற்ற காரியத்தை காமிச்சாலும், இந்த 2 சூழ்நிலையிலுமே எந்த ஆடுமே கத்தாம இருக்காது. பொதுவா ஒரு ஆட்டை சும்மா நம்ம விட்டுட்டோம்னா கூட அது விட்டுரும். ஆனா இந்த அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆடு நீங்க நினைக்கிறது மாதிரி அந்த ஆட்டை சும்மா கொண்டு போய் அடிச்சு வெட்டிட மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஈசாக்கை பலி செலுத்தினதை வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் போய் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல தன்னுடைய குமாரனை எப்படி வைக்கிறாரு? சும்மா போய் படு அப்படின்னு சொல்லல, அவனுடைய கை கால்களை கட்டி தான் அங்க வச்சிருக்கிறாங்க, கட்டி தான் படுக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ பலி செலுத்தப்படுகிற ஒரு ஆடு, வெட்டும்படியாக போட ஒரு ஆட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுவாங்க. பொதுவாக நம்ம இந்த மிருக ஜீவன்களை பார்த்தீங்கன்னா, இந்த மிருக ஜீவன்களை ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போதோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மிருக ஜீவன்களை ஃப்ரீயா விட்டீங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா அந்த மிருக ஜீவன்களை நம்ம கட்டவோ இல்லை நம்ம கண்ட்ரோல் பண்ணவோ ஆரம்பிச்சிட்டோம்னா, அடுத்து அது என்ன பண்ணும்னா கத்த தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியாது என்ன பண்ண போறோம்னு தெரியாது. நம்ம சேஃப்டிக்காக அதை பண்றோம். அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஆண்டவர் எந்த யாரும் அமைதியா இருக்க முடியாத இந்த சூழ்நிலையிலே என்னுடைய ஆண்டவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். ஒரு அம்மா சொல்லலாம், என் புள்ள இந்த இடத்துல அமைதியாவே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை பாஸ்டர், எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் என் பிள்ளை கடந்து போனது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல மட்டும் என் பிள்ளை அமைதியா இருந்திருந்தா உயிரோட விட்டுருப்பாங்களா? அந்த இடத்துல என் பிள்ளை அமைதியா இருந்திருந்தா அவன் பேர்ல இவ்வளோ பெரிய பொய்ய சொல்ல மாட்டாங்க, அவன் பேர்ல இவ்வளோ பெரிய பழிய சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம பேசிட்டே இருக்கலாம். நம்ம பதில் சொன்னதற்கு, நம்ம பேசுறதற்கு 1000 நல்ல காரணங்களை நம்ம சொல்லலாம்.
நம்ம பேசுனதுக்கு நிறைய காரியத்தை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். நாம் பேசுனது நியாயம் அப்படின்றத நிலைப்படுத்துவதற்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா என்னுடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த சூழ்நிலையிலே அவர் வாய் திறவாத ஆட்டை போல. ஆமென். ஏன் அப்படின்னா, நான் பேசக்கூடாது, எனக்காக அவர் பேசுகிறவர். நான் பேச வேண்டாம், என் முதலாளியிடத்தில் அவர் பேசுவார், என் கணவனாரிடத்தில் அவர் பேசுவார், என் எதிராளியிடத்தில் அவர் பேசுவார், என் குடும்பத்தில் அவர் பேசுவார். கொஞ்ச நாள் தான் நான் அமைதியா இருப்பேன், ஆனா எனக்காக கர்த்தர் பேசுவார். ஆனால் எனக்காக கர்த்தர் எதிரியிடத்தில் பேசுகிற ஒரு நாள் வரும். அந்த பேச்சை கேட்டு எந்த எதிரியும் பயந்துதான் ஆக வேண்டும். அவர் பேசினார்னால் அவர் சத்தம் இடி முழக்கம் போல கடந்து வரும். அவர் பேசுவார், ஆனால் எனக்கு முன்பாக இருக்கிற சகல சூழ்நிலைகளும் சரியாகும். அவர் எனக்காக பேசுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஸோ இந்த ஈஸ்டர் சர்வீஸுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, ஒன்று வாய் திறவாத ஆடு, இன்னொன்று சத்தமிடாத ஆடு. சொல்லுங்க, வாய் திறவாத ஆடு, சத்தமிடாத ஆடு. இன்னைக்கெல்லாம் நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னால், நீ கூட பேசு, நீ அமைதியாக இருக்காத, நீ 2 வார்த்தை கேளு, நீ 2 வார்த்தை கேட்டேன்னா தான் நல்லா இருக்கும். அவங்க 2 வார்த்தை பேசினா நீ 2 வார்த்தை பேசு, நீ அமைதியாக இருக்காத. நீ அமைதியாக இருந்தால் தப்பெல்லாம் உன் மேலே சேரும். நீ அமைதியாக இருந்தால் எல்லாமே அப்படி நினச்சிக்கோ. என்னென்னமோ சொல்லி அனுப்புகிறோம். பேசு 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 பேசுன்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்குறோம். ஆனால் உண்மையிலே வேதத்தின்படி ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, என் அன்பு ரட்சகர் ஒரு படியை எனக்கு முன்பாக வைத்து கொண்டு போயிருக்கிறார். அவர் சத்தமிடாத ஆடை போல இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுதுதான் வேதம் சொல்கிறது, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி, அப்படி பாடும்போதே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு ஒரு மௌனத்தை கர்த்தர் தாங்கப்பா. உண்மையிலே நான் அதில் ரொம்ப வீக்காக இருக்கேன் ஆண்டவரே. திடீர்னு வாயை திறந்து நான் பேசிடுறேன், திடீர்னு சத்தமாக நான் பேசிடுறேன். நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேன், ஆனால் என்னால் என்னமோ என்னுடைய வாயை மட்டும் என்னால் அடக்க முடியல. நான் டக்குன்னு நான் பேசிடுறேன். ஆனால் இந்த பாட்டை பாடும்போதே எனக்குள்ள ஒரு மகிமை வைக்கணும். உங்கள் அபிஷேகம் எனக்கு வரணும் ஆண்டவரே. நீ அடிக்கப்படும்படி கொண்டு போகும்போது கூட வாய் திறக்கல ஆண்டவரே. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக நீங்க சத்தமிடல. அந்த ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று எல்லாரும் இந்த பாடலை பாடும்போது கரங்களை தட்டி பாடி சொல்லிக்கொண்டே ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்காடலும் பிளந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்காடலும் திறந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே,
இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. பாடுவோ தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. பாட பாட இடைஞ்சலெல்லாம் இன்றே மறை. கைகளை மேல தட்டி சொல், உன்னை அதிசயம் காண செய்வே. விசுவாசத்தோடு அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே. அற்புதம் கண்டிடுவார். கூரைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் கிடைத்திடுமே. கூரைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்து போகுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்து போகுமே. விசுவாசிக்கிறாண்டு பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. இப்ப சொல்லு, உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்குரைத்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்குரைத்தார் தேவன். நிறைவேற்ற வந்து கைகளை மேல உன்னை அதிசயம் காண இயேசுவே. இயேசுவே இப்போ இப்போ ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு அதிசயம் நடக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும். எல்லா தடைப்பட்ட வழிகளும் இப்பொழுது திறக்கட்டும். எந்தெந்த பாதைகள் திறக்கணுமோ அந்த பாதைகள் எல்லாம் திறக்கட்டும். அர்ப்பணிக்கும் போதே திறக்கட்டும். தேவனுடைய அமைதி ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது போல ஆண்டவரே, இந்த அமைதி பெரிய ரட்சிப்பை கொண்டு வரட்டும். சொல்ல 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 ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஓ ஹalleluya என்று வாக்குரைத்தார் தேவன். நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்குரைத்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. மனுஷன் ஒரு நாளும் சர்வ வியாபி ஆக முடியாது. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் 2 காரியத்தை பேசியிருக்கிறாரு. ஒன்று அவர் நமக்கு சர்வ வியாபி. அவர் தகப்பனாக இருப்பார், அவர் நமக்கு தாயாக இருப்பார், அவர் நமக்கு சகோதரனாக இருப்பார், அவர் நமக்கு டீச்சராக இருப்பார், அவர் நமக்கு வக்கீலாக இருப்பார், அவர் நமக்கு ஜட்ஜாக இருப்பார். அவர் எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது. அன்னாளுடைய கணவனார் அன்னாளை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு இல்லையா? உனக்கு ஒரு 10 பிள்ளைங்க, ஒரு 10 பிள்ளைய நீ பெற்றெடுத்து அந்த பிள்ளை பார்க்குற மாதிரியா நான் உனக்கு பார்க்குறேன். 10 பிள்ளையை பெற்றா கூட இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை நீங்கள் பண்ண முடியாது. அவ்வளவு நான் உன் மேலே பாசம் வச்சிருக்கிறேன். அதான் நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும் போது, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். இப்போ இவ்வளவு இப்ப நிறைய சிஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எந்த கணவனை பிடிக்கும்னு கேட்டா, உங்க கணவனாருடைய அன்பு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், நீங்க உலகத்தையே மறந்துடுவீங்க.
உலகத்தையே மறந்துடுவீங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே உங்களுக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு. நான் வந்து பாஸ்டம்மாட்டா தான் கேட்பேன், எல்லாரும் 2 நாள் 3 நாள் ஊருக்கு போகிறாங்கல்ல, நீயும் ஏதாவது ஒரு 2 நாள் உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு வர வேண்டியது தானே, போகவே மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீ போக மாட்டேங்கிற? நான் சும்மா விளையாட்டுக்காக சொல்ல, உன்னை வீட்டில் போனால் ஏற்றுக்க மாட்டாங்க போல, எப்படியோ நீ போயிட்டே அதே சந்தோஷம் நினச்சிக்கிறாங்க போல தெரியுது, அவங்க நிம்மதியாக உட்காந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி விளையாட்டை சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு அப்படி போகிறது மாதிரி எனக்கு என்ன படலை, எனக்கு தேவைப்படலை. எல்லாமே எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா, எங்கள் அம்மாவுடைய அன்பு, அப்பாவுடைய பாசம், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு எங்கே கிடச்சிருச்சு. எல்லாமே இங்கே கிடைச்சதுனால எனக்கு வந்து திரும்பி அங்கே போகணும்னு அப்படின்னு தோணலை. அது எனக்கு ரிலாக்ஸ் அப்படின்றத விட இங்கே எனக்கு என்னவா தான் இருக்குது. அதனால இன்னொரு ரிலாக்ஸை வந்து எனக்கு, அதனால ஒருவேளை நான் வந்து அப்படி இருப்பனோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஒரு ஒரு பிள்ளை, ஒரு பொதுவாக ஒரு சிஸ்டருடைய லைஃப்ல அந்த கணவனாருடைய அன்பு மட்டும் ரொம்ப அதிகமாக கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு உலகமே எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனா இந்த அன்னாளுக்கு வந்து இந்த கணவனார் சொல்றாரு, 10 பிள்ளைகளுக்கு நான் அதிகம் இல்லை. இன்னும் முன்னாடி வசனம் வாசிக்கும் போது இந்த அம்மாவுக்கு மட்டும் இன்னொரு பங்கை சேர்த்து வச்சுட்டாராம். அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பங்குன்னா இந்த அம்மாவுக்கு விசேஷமான பங்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நேசிக்கிறார். ஆனா அந்த அளவுக்கு நேசிக்கிற கணவனாரால கூட தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் அவரால் என்ன பண்ண முடியல சொல்லுங்க. அந்த கணவனாரால ஒன்றும் பண்ண முடியல, எதுவும் சொல்ல முடியல. அப்போ இந்த உலகமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் ஒன்று நீங்க நினைச்சுக்கணும், ஒரு ஏரியாவை யாருமே என்ன பண்ண முடியாது, ஒரு ஏரியாவை உங்க வாழ்க்கையில் யாருமே ஃபில் பண்ணவே முடியாது, சரி பண்ணவே முடியாது. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், இது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், அப்படியே அன்பை கொட்டுறது, விழுந்துறது, எல்லாம் அப்படியே போயிடுறது. இல்லை இல்லை இல்லை, ஒன்று நினைச்சுக்குங்க, உங்க 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 லைஃப்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல யாருமே ஃபில் பண்ண முடியாத ஒரு இடம் இருக்குது, யாருமே ஃபில் பண்ண முடியாத ஒரு இடம் இருக்குது. ஆனா அந்த இடம் எங்க சரியாச்சு தெரியுமா? அன்னாள் எழுந்து எங்க போனாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்திற்கு போனாங்க. அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு போய் தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஊற்றிட்டாங்க. இப்போ அந்த ஆலயத்தை விட்டு வரும்போது இதுவரைக்கும் 10 மடங்கு சாப்பாடு இருக்குது, இதுவரைக்கும் 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெருசில்லான்ற நல்ல கணவனார் இருக்கிறாரு. யாரும் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம், யாருமே கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை தேவ சமூகத்திலிருந்து அன்னாள் பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறாள். காரணம் என்னன்னா, நான் ஆராதிக்கிற சர்வ வியாபியாகிய கர்த்தர். அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஒன்று. உங்களை ரொம்ப அன்பா சொல்றேன், சில ஏரியாவை நீங்க எங்க தான் சமாதானத்துக்காக ஓடினாலும், எங்க தான் சந்தோஷத்திற்காக ஓடினாலும், சில இடத்துல இருக்கிற மகிழ்ச்சியையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் பலத்தையும் யாரால மட்டும்தான் தர முடியும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை தவிர வேற ஒருத்தராலும் தர முடியாது. நீங்க இந்த மாதிரி ஆசைப்படாதீங்க. நீங்க இந்த மாதிரி இப்போ சிலருக்கு என்ன, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்காங்க, வாரம் ஒரு 25 பேருக்கு வீட்டில் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க. சர்ச்சு முடிச்சுட்டு ஒரு சர்ச்சில் போயிட்டு இருக்காங்க. சர்ச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு எல்லாரும் போயிடுறது. 25 பேருக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க. சர்ச்சு முடிச்சோன்னா உட்காந்து எல்லா குடும்பத்தும் பேசி சிரிச்சு விளையாண்டு அப்படியே முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் 5 மணிக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுவே வழக்கம். எப்படி இதை பண்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு அதுதான் ரிலாக்ஸா இருக்குது, அது ஒண்ணுதான் ரிலாக்ஸா இருக்குது, அத்தனை பேரும் வந்து அப்படி. ஆனா அவங்க போன அடுத்த நிமிஷம் என்ன குடிகொள்ளுது அப்படின்னா, திரும்பவும் அந்த சோகம் வருது. அந்த 25 குடும்பத்திற்கும் இப்போ 25 பேரும் இல்லை, அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் கூட்டம் கூடி 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 அப்படி இருந்தா டக்குன்னு ஒரு என்ன வந்துடும், ஒரு பிரிவினை வந்துடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இப்போ எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில தீர்வுக்காக எங்க போனாலும், நீங்க என்ன செலவு பண்ணினாலும், அது சரியான ஒரு இடத்துல நீங்க போகாம அதிலிருந்து ஒரு ரிலீஸ் உங்களுக்கு கிடைக்காது.
அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகவே முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை சரி பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் அந்த இடத்துல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த இடத்துல பண செலவுன்னு ஒன்று இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒருவரே சர்வ வியாபி. சொல்லுங்க எல்லாரும், அவர் ஒருவரே சர்வ வியாபி. அவர் ஒருவரே சர்வ வியாபி. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே யாரும் வர முடியாத ஒரு இடத்திற்கு கடந்து வருகிற ஒரு நல்ல தகப்பன் அவர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபுனுடைய வாழ்க்கை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். யாக்கோபு பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகப்படுத்துறாங்க. எப்பா நம்ம போகலாம்ப்பா, போகலன்னா நம்மளுக்கு சாப்பாடு இல்லைப்பா, அங்கே இருக்கிற பையன் யோசேப்புப்பா, நம்ம சகோதரன்ப்பா, அவன் ரொம்ப பெரிய போஸ்டிங்கில் இருப்பான்ப்பா, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் யாருக்கு ரொம்ப ரிஜெக்டாக இருக்குன்னா, யாக்கோபுக்கு மட்டும் போகிறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. எப்படி போகிறது? சரி, என்னதான் இப்போ பாருங்களேன், பையன் ஒரு இடத்துல நல்ல நல்ல நிலைமையில இருக்கிறான், பையன் நல்ல சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறான், அழகா போயிட வேண்டியதானே. பையன்தான் எல்லாத்தையும் அனுப்பிட்டான்ல, அப்புறம் என்ன பார்க்கணும்? ஆனால் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷம் கடந்து வந்து இத்தனை வருஷமும் அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில எங்கேயோ போய் ஒண்டிக்குவான். அப்படின்னா அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, ஃபர்ஸ்ட் வரும்போது மாமனாருடைய வீட்டில் போய் சேர்ந்துட்டான், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணி சேர்ந்துட்டான். எங்க போனாலும் தன்னுடைய பிரச்சனைன்னு வரும்போது ஒரு இடத்துல போய் எங்கேயாவது இடத்துல சேஃப்டியா, பிஸ்னஸ் நஷ்டமா, உடனே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தான். ஆனா கடைசியில் ஒன்னே ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சான், தன்னுடைய வாழ்க்கையிலே சர்வ வியாபின்றது யார் அப்படின்னா அவர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால தான் பிள்ளைகள் எல்லாரையுமே தனியா விட்டுட்டு அவன் தனியா ஒரு இடத்துல போய் ஆண்டவரிடத்துல பேசிட்டே இருக்கிற, ஆண்டவரே எனக்கு என்னதான் என் பிள்ளை சம்பாரிச்சு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும், நான் அங்க போனா நல்லா வாழ்றது சந்தோஷமா இருக்கிறது யார் கையில் இருக்குன்னா உங்க கையில தான் இருக்குது. நான் சம்பாதிச்ச பணத்திலேயோ என் பிள்ளையினுடைய பெரிய மேலான உயர்வுலையோ இல்லை, நான் நல்லா இருக்கிறது உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னோன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போப்பா, உன்னோடு கூட எகிப்திற்கு நான் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையினால் உன் கண்ணை மூடுவான் என்று சொன்ன. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் வந்து சொல்ற, நீங்க உங்க கணவனாரை ரொம்ப நேசிக்கலாம், நீங்க உங்க மனைவியை ரொம்ப நேசிக்கலாம், நீங்க யாரையோ ஒருத்தரை ரொம்ப நேசிக்கலாம். அவங்க பேசலைன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி ஆகலாம், அவங்க பேசலைன்னா உங்களுக்கு உலகமே இருண்டது மாதிரி ஆகலாம், அவங்க இல்லாத வாழ்க்கையை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம். ஆனா இப்ப அவங்களே உங்களுக்கு குறுக்க நிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இப்ப அவங்க உங்களை ரொம்ப காயப்படுத்துறது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு இப்போ வந்து இருண்டு போனது மாதிரி வரலாம். ஆண்டவரே, நான் இவ்வளவு நினைச்சேனே, இந்த ஒரு மனுஷன் எனக்கு கோஆபரேட் பண்ணா போதும், இந்த ஒரு சூழ்நிலை எனக்கு சாதகமா அமைஞ்சா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இல்ல, அந்த ஒரு சூழ்நிலையினால அல்ல, சில ஏரியாவில் அவர் ஒருவர் தான் நமக்கு முழுமையானவராய் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் நமக்கு முழுமையானவராய் இருக்கிறார். 10 பேர் நமக்கு இருந்தாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அந்த சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் அவர் ஒருவர் வந்து விட்டார், ஆனால் நிறைவான அவர் வந்து விட்டார். ஆனால் ஓ ஹல்லேலூயா, இனி அந்த காரியத்தை குறித்த குழப்பம் எனக்கு வருவதே இல்லை. ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல 2 காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். ஒன்று, அவர் சர்வ வியாபி. அவர் எப்படி வரப்போறாருன்னா உங்களுக்கு நண்பனாய் வரப்போறாரு. ஆண்டவருடைய கணவனாராய், கணவன் இருந்த அந்த இடத்துல கர்த்தர் வரப்போறாரு. உங்களுக்கு தகப்பனா ஆண்டவர் வரப்போறாரு. உங்களுக்கு ஒரு டீச்சரா ஆண்டவர் வரப்போறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகனாய் ஆண்டவர் வரப்போறாரு. உங்களுக்கு ஒரு யுத்த வீரனாய் ஆண்டவர் கர்த்தர் வரப்போறாரு. எந்த இடத்துல என்ன தேவையோ அந்த இடத்துல கர்த்தர் அப்படியே வந்து நிற்பாரு. அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். ஓ, அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வியாபி. அந்த சர்வ வியாபியாகிய ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, அவர் அடிக்கப்படும்படி போற ஆட்டை போல போனாலும் அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். அவர் எப்படி இருந்தார்னா, அவர் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக தன் வாயை
அவர் திறவாதிருந்தார். எல்லாரும் ஒரு தீர்மானம். ஸோ நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா, இனி பேச மாட்டேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, எதுல இருக்கிறதாமா? பலத்திலே இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. ஆமென். கடந்த வாரம் சண்டே கூட சொன்னேன், இனி நம்ம பேசுற சத்தம் வெளியில கூட சத்தமா சொல்லுங்க. நான் கத்த மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுப்பேன்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நாளையிலிருந்து எல்லாருடைய வீட்லையும் ஒரு ரெக்கார்டு ஒன்று வைக்க போகிறோம். ஆமாம், அந்த ரெக்கார்டு வந்து இங்கே சர்ச்சிலே கனெக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவ்ல எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த எக்கோ எடுக்கும்போது மேலேயும் கீழையும் போயிட்டு வரும்ல, அந்த மாதிரி ஒரு அப்போது ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி வரும். ரொம்ப ஹலோ அப்படின்னு பேசினா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப் அடிச்சிருக்கும். அந்த ஓடிட்டு இருக்கிறது ரொம்ப லாஸ்ட்டில் வந்திருக்கும். இப்போ நான் பேசும்போது ப்ரைஸில் இப்படி பேசும்போது மைல்டாக வரும். உங்கள் நிறைய பேரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா எப்போவுமே உங்களுக்கு பீக் தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ரெட்லே இருக்கும். ஆமாம், அந்த ரெட்டில் பீக் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக போகும். அதனுடைய கிளாரிட்டி கிடைக்காது. அதனால் நீங்களும் ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்காது. உங்கள் கிளாரிட்டி உங்களை விட்டு போயிடும். அதனால் நான் இனி எப்படி பேசுவேன்னா, நான் வந்து அமைதியாக பேசுவேன். சொல்லுங்கள், சிஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிவு. இந்த முடிவு ஆண்களும் எடுக்கணும். நான் இனி சத்தம் போட்டு பேச மாட்டேன், நான் கத்த மாட்டேன். சொல்லுங்கள், கையை மேலே உயர்த்தி ஏசப்பாட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இனி கத்த மாட்டேன். நீங்கள் ரொம்ப அமைதியாக ஜெபம் பண்ணுறதை பார்த்தா ஆன்லைனில் இருக்கிறவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஆமே, நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. கத்தி பேசின உடனே பயந்துட்டாங்க, கத்தி பேசினோன்னா அந்த காரியம் நடந்துடும், கத்தி பேசின உடனே இவங்க அமைதி அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் கத்தி பேசின உடனே அது நடந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது செய்யணும்னு யாராவது ஒருத்தர் முடிவு எடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் கத்தி பேசி எத்தனை நாள் அப்புறம் கடைசியில் என்ன சொல்லலாம் தெரியுமா? அவ கத்திட்டே சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் போகும்போது அப்படிதான். நிறைய சிஸ்டர்ஸுக்கு வந்து அவ கத்திட்டே கிடப்பா. பிள்ளைங்க கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, மம்மி கத்திட்டே கிடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆனால் நீங்கள் எவ்வளோ ஆதங்கத்தில், எவ்வளோ பிபி ரைஸ் ஆகி, எவ்வளோ வேதனையில் கத்துறீங்க. அவங்களுக்கு அது தெரியல. உங்களை எப்படி நினச்சிட்டாங்கன்னா, ரெகுலராக கத்திட்டு தான் இருப்பாங்க, இன்றைக்கும் கத்துறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு, மதிப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் வேண்டாம். அவர் எப்படி இருந்தாராம்மா? வாய் திறவாத ஆட்டை போல். ஹல்லேலூயா. உங்களுடைய நிறைய பேருடைய கணவனார் வந்து என்கிட்ட சொல்லணும், அடுத்த ஒரு மென் ஃபெலோஷிப் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், அதில் சொல்லணும், பாஸ்டர் என் மனைவிக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க நீங்கள்? என் மனைவி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுறதுலேருந்து என்ன இவ்வளோ சாஃப்டாக மாறிட்டாங்க. எங்கள் வீட்டில் கத்துற சவுண்டே இல்லைன்னா ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் கொசுவுக்கு ஜன்னல் க்ளோஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த சத்தம் வெளியே போகக்கூடாதுன்னு நிறைய வீட்டினுடைய ஜன்னல் க்ளோஸ் பண்ணியே இருக்குது. 4வது மாடியில் குடியிருக்கிறீங்க, 4வது மாடியில் என்னங்க கொசு வரப்போகுது? கொசு இல்லை பாஸ்டர், இங்கே ஒரு பெரிய ஹாரனே இருக்குது, இதை ஆன் பண்ணி விட்டால் ஊருக்கே கேட்டுரும், அதனால தான் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை இனி நமக்கு யாருக்கும் வரக்கூடாது. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் இந்த ஒரு வாரமாக என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, ஆண்டவரே ஸோ எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய தெய்வம். அதான் நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், இவர் மட்டும் வாயை திறந்தாருன்னா, இவர் மட்டும் அவங்க அடிக்க போகும்போது இவர் வாயை திறந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவர் கண்ட்ரோல் பண்ணி ஐயோ அப்படின்னு அடிக்கிறாங்களே ஐயோன்னு கத்துனார் அப்படின்னு சொன்னா, அவர் கண்ட்ரோல் பண்ணி இது நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் மனசுல நினைச்சா மட்டும்தான் அங்க எதுவும் ரியாக்டர் வராது. அவரை வந்து ஆண்டவர் வந்து இப்போ யூதாஸ் காரியத்து முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். ஆண்டவர் சொல்ற எல்லாரும் தூங்கி இளைப்பார்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. உடனே இவன் வந்து முத்தமிட்டு காட்டி கொடுத்த உடனே எல்லாரும் வந்து அவருடைய கையை பிடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றதுக்கு வர்றாங்க. வேதம் சொல்லுது, அடுத்த நிமிஷம் அவரை தொட்டவங்க அத்தனை பேர் என்ன பண்ணாங்களாமா? அப்படியே பின்னிட்டு விழுந்தாங்க. ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிறது மாதிரி விழுந்தாங்க. அவரை தொட்டதுக்கே இப்படின்னா அவர் பேசினார்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு வல்லமை இருக்குது அவருக்குள்ள. அவர் வாயை திறந்து எரிஞ்சிருன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அவன் எரிஞ்சிருவான்.
அதான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பேசக்கூடிய உரிமை இருந்தும், பேசக்கூடிய தகுதி இருந்தும், பேசக்கூடிய பவர் இருந்தும், என்னுடைய ஆண்டவர் அடிக்கப்படும்படி போகும்போது வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். சிஸ்டர், பிரதர், நீங்க எப்படி நினைச்சு பாருங்க. நீங்க பேசுகிறதுல ஒரு வல்லமே இல்லை, நீங்க பேசுறதுல ஒரு யூஸ் இல்லை, நீங்க கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது கோபத்தினுடைய வெளிப்பாடு. இதுவே இப்படி பண்ணுவீங்கன்னா, இயேசுவுக்கு வல்லமை இருந்தும் அவர் அமைதியா இருந்தார்ல. ஸோ அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் அடிக்கப்படும்படி கொண்டு அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இந்த மௌனத்திற்கு பெரிய வெற்றி இருக்குது. மௌனத்திற்கு பெரிய வெற்றி. அதை நான் பார்த்தவன், கண்ணார பார்த்தவன். இப்போ நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த இடம் இப்போவும் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லாம் வாடகை. அந்த ஓனர் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஃபாதர் வாடகையை கொஞ்சம் ஏற்றிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. வாடகை ஏற்றி 3 வருஷம் ஆச்சு, இப்போ கொஞ்சம் ஏற்றிட்டா பரவாயில்ல அப்படின்னு. சரி சார், தாராளமாக ஏற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க, அதை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த இடத்த காலி பண்ண வைக்கிறதற்கு நடந்த போராட்டம் 1 இல்லை 2 இல்லை, அத்தனை போராட்டம். அந்த இன்னைக்கு வந்து மகன் ஓனர், இதுக்கு முன்னாடி அப்பா ஓனராக இருக்கார். இந்த தெருவில் அவர் நிறைய இடத்துல வாடகை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஏற்றி விட்டுருவாங்க. ஒரு 6-7 பேர் வந்து இவங்க சத்தம் போடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, அதை காலி பண்ண வைங்கன்னு அந்த சூடோடு வருவார், அந்த டென்ஷனோடு வருவார். அந்த டென்ஷனோடு வந்து அப்படியே அவர் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவார், ஒரு வாக்குவாதத்தை உண்டு பண்ணுவார். ஆனால் கர்த்தர் கிருபையில அவர் மரணம் அடைகிற வரைக்கும் நான் வாயே திறக்கலை. நான் எந்த வாயை அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். அதை தூக்கி இதை பண்ணுங்க, இதை தூக்கி இங்கே வைங்க, அது என்னென்னமோ சொல்லுவார், எதுவுமே. ஆனால் இன்னைக்கு அந்த அமைதியினுடைய வெளிப்பாடை என் கண்ணு முன்னாடி பார்க்கறத நான் பார்க்குறேன். அதனால ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. இஸ்ரவேல் வீட்டாரே, யூதா வம்சத்தாரே, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் அமைதியா இருக்க இருக்க இந்த யுத்தத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தர போறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஆமென். அந்த பாட்டை கூட பாடி, தாய் கூட பிள்ளைகளை மறந்தாலும், தந்தை கூட ஆண்டவரே வெறுத்தாலும், அவர் என்னை மறந்துடுவ மாட்டார், என்னை தள்ளிட மாட்டார். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்க சுபாவம் எனக்குள்ள வரட்டும் அப்பான்னு சொல்லுங்க. உங்க சுபாவம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க சுபாவம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. நான் இனி எத்தையும் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா, நன்றி. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், தங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தள்ளிடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, தள்ளிடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கை விட்டு விடாது, நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே.
நீ நம்பினவர் கைவிட சொல்லுவோம் சேர்ந்து. நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டா. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டா. நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகல். ஜெபிக்கிறவங்க ஜெபி, ஏசப்பாட்ட கேட்கிறவங்க இன்னைக்கு 2 காரியத்தை பேசின. அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வியாபி. அவர் எந்த இடத்திலும் வருவார், எந்த இடத்திலும் வருவார், அவர் எந்த சூழ்நிலையிலையும் வருவார். ஆமென். சீடர்கள் நடு கடல்ல இருக்கும்போது அங்கே அவர் வந்தார். அவர் நடு கடலிலே நடந்து வருகிறவர், நடு கடலிலே நடந்து வருகிறவர். யாரும் வர முடியாத இடத்துல அவர் கடந்து வருவார், யாரும் பேச முடியாத இடத்துல அவர் பேசுவார், யாரும் வழக்காட முடியாத இடத்துல அவர் வழக்காடுவார். காரணம், அவர் சர்வ வியாபி. எல்லாரும் கைகளை உயர்த்தி சர்வ வியாபியேன்னு சொல்லுங்க. அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வியாபி. நான் இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அவர் சர்வ வியாபி. ஆமென். அவரால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. ஓ ஹalleluya. 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு போஷித்த சர்வ வியாபி அவர், அவர் சர்வ வியாபி. ஆமென். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாற இயேசு என்று மாறி, நேற்றும் இன்றும் என்று மாறி இயேசு என்று மாறி. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, சர்வ வியாபியே, சர்வ வியாபியே, சர்வ வியாபியே. இப்பொழுது யாரும் வர முடியாத அந்த நடு இரவுல கர்த்தர் வர்றாரு. இப்பொழுது யாரும் வர முடியாத அந்த நடு கடல்ல ஆண்டவர் வர்றாரு. யாருமே சரி பண்ண முடியாத அந்த இடத்துல கர்த்தர் வர்றாரு. சொல்லுங்க, நீர் சர்வ வியாபி. ஆமென். அது கணவனாருக்கு தெரியாது, அது மனைவிக்கு தெரியாது, அது யாரிடத்துலயும் ஷேர் பண்ணவே முடியாது. யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் அது தப்பா போயிடும். ஆண்டவரே, யார்கிட்ட ஆண்டவரே சொல்லுவேன், யார்கிட்ட ஆண்டவரே கவுன்சிலிங் கேட்பேன், நான் எங்கேயும் போக முடியாதுப்பா. ஆனா அந்த இடத்திலிருந்து என்ன தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தரால முடியும். இந்த இடத்துல யாரும் என்ன தூக்கி எடுக்க முடியாது அப்பா. அந்த மாதிரி இடத்துல சர்வ வியாபி அவர் வருவார். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க, சர்வ வியாபியே, சர்வ வியாபியே. தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவீரோ என்னை வெறுத்திடுவீரோ, மறந்திடுவீரோ என்னை வெறுத்திடுவீரோ. இயேசுவே, நானும் பலவீனமானவன் தான், ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் அப்படி நினைக்கலையே, இதுவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன வீழ்த்த முடியாது, என்ன அசைக்க முடியாது, என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற கான்பிடென்ட்ல இருந்தது போதும்பா. இல்ல, இப்ப நான் சொல்றேன், நானும் பலவீனமானவன் தான்ப்பா, பலவீனமானவன் தான்ப்பா. உங்க பலன் இல்லாம எதையுமே மேற்கொள்ள முடியாதுன்னு எனக்கு தெரியும். மறந்திடுவீரோ என்னை வெறுத்திடுவீரோ, மறந்திடுவீரோ என்னை வெறுத்திடுவீரோ, மறந்திடுவீரோ, மறந்திடுவீரோ, மறந்திடுவீரோ. சர்வ வியாபியே,
சர்வவியாபியே, சர்வவியாபியே. சிலரை கூப்பிடவே முடியாத சில ஆபத்தான இடம் இருக்கு ஆண்டவரே. சிலரிடத்துல சொல்லவே முடியாத சில ஆபத்தான இடம் இருக்கு ஆண்டவரே. சிலர் தெரிஞ்சுக்கவே கூடாதுன்ற இடம் சிலது இருக்கு ஆண்டவரே. இந்த இடத்துல எத்தனை பேர் எங்களை ரொம்ப உயிருக்குயிரா நேசிச்சா கூட அந்த இடத்த நாங்க காமிக்க முடியாது. அந்த இடத்த சொல்லவே முடியாதுப்பா. ஆனாலும் அந்த இடத்த சரி பண்றதுக்கு ஒருத்தர் உங்களுக்கு முடியும் ஆண்டவரே. உங்களை தவிர வேற யாரிடத்துல ஆண்டவரே நாங்க போய் கொட்டுவோம்? உங்களை தவிர வேற யாருப்பா எங்களுக்கு இருக்கா? யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? இல்லையா? இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நான் உனக்கு தகப்பனா இருக்க முடியும், நான் உனக்கு தாயா இருக்க முடியும், உனக்கு மூத்த சகோதரனா இருக்க முடியும், உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்க முடியும் அப்படின்றத இந்த ஃபாஸ்டிங் பிரேயருடைய ஆரம்பத்திலிருந்து எங்களோட பேசிட்டே இருக்கிறீங்களே. இந்த சத்தத்தை திருச்சபையில கேட்கிறவங்க, இதோ ஆன்லைன்ல லைவ்ல கேட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த மகிமை இப்பொழுது பற்றி பிடிப்பதாகப்பா. என்னை மறந்துடுவீரோ? என்னை வெறுத்திடுவீரோ? நீங்க ஒண்ணுமே தராட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே. பேர் புகழ் தராட்டி பரவாயில்ல ஆண்டவரே. சொத்து சுகம் தராட்டி பரவாயில்ல ஆண்டவரே. அடுத்த லெவல் உயர்வு தராட்டி பரவாயில்ல ஆண்டவரே. ஆனா நீங்க மட்டும் எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. நீங்க எனக்கு வேணும், 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 நீங்க எனக்கு வேணும். இந்த ஜெபம் நடந்துட்டு இருக்க உங்க அற்புதம் இப்ப நடந்து கொண்டே இருக்கட்டும். உங்க அற்புதம் நடந்து கொண்டே இருக்கட்டும். இதோ குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அறிவிப்பு நீங்க உங்க பரலோகத்திலிருந்து அனுப்புங்க. இந்த கடனுக்கான ஒரு அறிவிப்பு இப்ப அனுப்புங்கப்பா ஆண்டவரே. இந்த சூழ்நிலைக்காக ஒரு அறிவிப்பு இப்ப அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எங்க பிள்ளையினுடைய தலையெழுத்தை மாத்துக்கிறதா தான் மாறணும். இந்த சத்தம் யாருடைய காதுகளெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இப்ப என் பிள்ளைங்க என்ன காரியத்திற்காக இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிறார்களோ அதுல ஒரு அற்புதம் நடக்கணும். பெரிய விடுதலை கத்த தாங்கப்பா ஆண்டவரே. என்னென்ன ஜெப குறிப்புகளோடு இருக்கிறார்களோ அந்த ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடப்பதாக. எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து இப்ப ஜெபிக்க போறோம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்ப மாற்றினார். யாரெல்லாம் அந்த ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்காகவும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். ஒரு சகோதரனுடைய பொறுப்பை ஒரு சகோதரன் எடுத்து, ஒரு சகோதரனுடைய பொறுப்பை ஒரு சகோதரி எடுத்து இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொள்கிற பிள்ளை எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் இப்ப என் அருகாமையில இருந்தாலும் ஒரு அற்புதம் நடக்கணும்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. உபவாச ஜபத்துல சாட்சிகள் எழும்பணும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும், சமாதானம் நதியை போல ஊற்றப்படணும் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த காரியத்திற்காக ஆண்டவரே ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறார்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. திருமண தடைகள் மாறுவதாக ஆண்டவரே, திருமண தடைகள் மாறுவதாக. அந்த கடன்கள்ல ஒரு மாற்றம் உண்டாவதாக. அந்த வருமானத்தில் ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுவதாக. அந்த சரீரத்தில் ஒரு சுகம் இப்பொழுது உண்டாவதாக. பல மாதங்களாய் வருடங்களாய் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, தூரத்தில் இருக்கிறவர்கள் சமீபமாய் வந்து சேருவார்களாக. குடும்பத்தில் சமாதானம் நதியை போல உண்டாவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உண்டாவதாக. யாரெல்லாம் தனிமையிலே போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் இப்பொழுது நடப்பதாகப்பா, நடப்பதாக.
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். நீங்கள் வீட்டுக்கு போனாலும் இல்லை ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த 2 காரியத்தை நீங்கள் மனசில் வைங்க. ஒன்று, அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வியாபி. ஆமென். ஸோ இரண்டாவதாக, அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தீர்மானம் எடுங்க, நீங்கள் முயற்சி எடுங்க. இந்த 40 days முடிகிறதுக்குள்ள உங்களை ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமாக மாறணும். எப்படி ஆண்டவர் வித்தியாசமாக மாற்றணும்னா, இனி நீங்கள் சத்தம் போட்டு பேசுனீங்கன்றது யாருக்குமே சொல்லாத அளவிற்கு, அப்படின்னா ரொம்ப அமைதியாயிட்டாங்க, ரொம்ப அமைதியாயிட்டாங்க அப்படின்ற பேர் வாங்குற அளவிற்கு. ஏசப்பா என்ன பேர் வாங்கினாரோ, ஏசப்பா என்ன அடிச்சு விட வச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம மாறணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆசையாக இதுக்கு எத்தனை பேர் முயற்சி எடுக்கிறீங்க? ஆண்டவரே, என் சத்தம் ஆராதிக்கும் போது மட்டும்தான் வெளியே வரணும், பாட்டு பாடும்போது என் சத்தம் வெளியே வரணும், ஆனால் வேற எங்கே பேசும்போதும் என் சத்தம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் ரொம்ப சத்தமாக கூட இருக்கக்கூடாது, அப்படியே மௌனமாக நான் இருந்து, மௌனமாக இருந்து நான் அப்படியே பேசி என்னுடைய சமாதானத்தை நான் ஏன் கெடுக்கணும்? வேண்டாம். நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வீட்டிலே அதிகமாக ஜெபம் பண்ணுறது நீங்கள் தானே. நீங்கள் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது பாதிக்கப்படும்? ஆனால் உங்களுக்கு ஜெபந்தான் பாதிக்கப்படும், நீங்கள் ஜெபம் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம எல்லாம் ரெடி பண்ணோன்னா கர்த்தர் அடுத்த லெவல் உங்களை கொண்டு போவார். அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதே உங்களுக்கு ஆசீர்வாதம். அவருடைய வசனத்தை கேட்குறது அதை விட பெரிய ஆசீர்வாதம். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உங்கள் மனசில் எந்தெந்த ஜபக்குறிப்பு இருக்குதோ எல்லாத்துக்கும் சீக்கிரமாய் கர்த்தர் பதில் கொடுத்து ஒரு பெரிய சாட்சியாய் ஆண்டவர்களை நிறுத்துவாரா. ஹல்லேலூயா. ஸோ வருகிற 3ஆம் தேதி அன்று நமக்கு மும்பையில் வாலிபர்கள் பெருவிழா நடைபெறுகிறது. அங்கே இருக்கிற பிள்ளைகள் அநேகம் பேர் அழகாக அதை ஒழுங்குபடுத்திகிட்டே இருக்கிறாங்க, நிறைய உழைச்சிட்டே இருக்கிறாங்க. அதில் நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வரணும். நான் பொதுவாக தமிழில் தான் ரொம்ப அதிகமாக பிரசங்கம் பண்ணுறேன். ஸோ டிரான்ஸ்லேஷன் மெசேஜ் நான் இது வரைக்கும் ரொம்ப பெருசாக பேசினது இல்லை. எனக்கு பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி, பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப பழகிருச்சு. ஆனால் இப்போ அங்கே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்லேஷன், அப்படின்னா தமிழ் டு ஹிந்தி ரெண்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணி இதுதான் பண்ண போகிறோம். பாட்டு அதை நமக்கு தமிழ் பாட்டு தான் அதிகமாக தெரியும், தமிழ் பாட்டு தான் தெரியும், அந்த பாட்டு தெரியாது. அதனால் ஆண்டவர் தான் அந்த இடத்துல கிரியை செய்யணும். அதனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரணும். வர்ற பிள்ளைகள் எல்லாரோடையும் ஆண்டவர் பேசணும். நான் அல்ல, கர்த்தர் மறைச்ச ஆண்டவர் வெளிப்படணும். அதனால் எல்லாரும் உங்கள் ஜெபத்தினால் அதை தாங்குங்க. அப்படியே ஏசப்பாட்ட, ஆண்டவரே 3ஆம் தேதி நடக்கவிருக்கிற அந்த வாலிபர் பெருவிழாவில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா. ஆண்டவரே, அந்த இடத்துல கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, அந்த மும்பையில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அதில் வாலிபர்கள் எழும்பி உமக்கு ஊழியம் செய்யணும், வாலிபர்கள் எழும்பி உமக்காக ஓடணும். ஆண்டவரே, திருச்சபைகளை கட்டணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் பிள்ளைகள் மேல் வைப்பதற்கு ஆண்டவரே இப்பொழுது ஒரு அனுக்கிரகத்தை கர்த்தர் நீர் கட்டளையிட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு அதிசயத்தை நீர் கட்டளையிட போகிறதற்காக நன்றி அப்பா. உங்களால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல எல்லா காரியமும் ஒழுங்குபடுத்தப்படட்டும். ஒரு திரள் கூட்டம் அதில் கலந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அங்க இருக்கிற அத்தனை வாலிபர்களுக்கும் அது போய் சேருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இப்போவும் இந்த ஆன்லைனில் அநேக நாடுகள், அநேக ஊர்களில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளும் ஜெபக்குறிப்பு நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்காங்க. நீங்களும் நிறைய ஜெபக்குறிப்போடு இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக எல்லாம் சேர்த்து ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுறவங்க, முடிச்சுட்டு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அற்புதம் நடக்கணும். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொள்கிறவர்கள் ஒருவர் கூட வெறுமையாக போகக்கூடாது. அதனால் எல்லாரும் ஒரு வாரத்தை ஒருத்தர் சுமந்து
தகப்பனே, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய கிருபை இருப்பதாக, அவர்கள் மேல் உம்முடைய அற்புதம் விளங்குவதாக. அவர்கள் என்ன ஜெப குறிப்புகளோடு இருந்தாலும் அந்த ஜெப குறிப்புக்கு ஒரு பதிலை கர்த்தர் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஒரு பதில் உண்டாக போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடுத்த வாரமே கர்த்தர் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நிறைய சாட்சிகளை எழுப்பி தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவீராக. தகப்பனே, இந்த உபவாச ஜெபத்தில் இதுவரையிலும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நடக்கிற இந்த 30 நாட்கள் ஜெபமும் ரொம்ப வெற்றியாய் நடக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்யும். தனித்தனியாக வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ தயவு இருக்கட்டும்.